மோக விவாகா அத்தியாயம் 39. ஏய், என்னடி மின்னல் மாதிரி முன்ன வந்து நிற்கிற? ஃபோன் கட் பண்ணி விட்டாள் என்ற யோசனையில் இருந்தவனுக்கு எதிரில் செப்புச்சிலையாக வந்து நின்றவளை தான் பரவசமாக பார்த்தான். ஒத்தையடுப்பாது தானே, அதான் வேகமாக வந்தேன். சரி, நான் இங்கே தான் இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சா? ஆஹா மாமா, ஊருக்குள்ளே இருக்கிறதே 4 தெருவு, 2 வயக்காடு தான். வேற இப்போ என்ன சொன்ன? சேகன்? அது மாமான்னு வார்த்தைக்கும் நோகாமல் உரைத்தாள் காரிகை. அப்படியா எங்கள் அக்கா மகளே? அக்கா மகளா? அதெல்லாம் அப்படிதான். சரி, கோவமா? கல்யாணியின் விரல் பிடித்து பதமாக நீவிக்கொண்டே வினாவினான் வசந்த். ஏய், எதுக்கு? காற்றுதான் வந்தது வசந்த் தொடுகையில். அது இல்லை, ஃபோனில் நீ தான் வேணும்னு கேட்டேன், ஒன்றுமே சொல்லாமல் கட் பண்ணிட்ட. அதுக்கு தான் எதுவும் கோச்சிக்கிட்டியா? இப்போது அவனிடமிருந்து வெறும் காற்றுதான் வந்தது. என்னதான் உரிமைப்பட்டவளாக இருந்தாலும் கிராமத்து பைங்கிலியிடம் பழகிய 2 நாட்களிலேயே சகஜமாக இப்படி கேட்டதற்கு ஏனோ பயம். அதுக்காக தான் வந்தேன் மாமா. எதுக்காக? நீங்கள் கேட்டீங்களே, அதான் கொடுத்துடலான்னு வந்தேன். எதே? கதறிவிட்டான் வசந்த். என்ன பேச்சு பேசுகிறாள்? நான் கேட்டதின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லையா? இல்லை, நான் கேட்கும் கேள்வியே அவளுக்கு புரியவில்லையா? திருமணத்திற்கு முன்பு நிச்சயிக்கப்பட்ட ஆணின் சாதாரண தொடுகைக்கு கூட பெண்களுக்கு பயத்தை கொடுக்கும் என்று நினைத்தவனுக்கு அவள் பேசிய பேச்சு இவனுக்கு தான் கிளியை கிளப்பியது. உரிமைப்பட்டவங்க நீங்கள் தானே மாமா, உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எப்பயா இருந்தாலும் என் உடம்பும் மனசும் உங்களுக்கு தானே சொந்தம். நீங்கள் கேட்டு நான் கொடுக்கலன்னா எனக்கு அதுவே உறுத்திட்டே இருக்கும். ப்ளீஸ் எடுத்துக்கோங்க மாமா. பேச்சற்று நின்றான் வசந்த். இதற்கு மேல் என்ன பேச இயலும்? ஏய், என் அழகு ராணி, விளையாட்டுக்கு தான் கேட்டேன்டி, இப்படிலாம் இனி பேசக்கூடாது. ஆமாம், உன் வயசு என்ன? 15 மாமா. ஐயோ, என்னடி இப்படி சொல்கிற? உன்னை பார்த்தா அப்படியா தெரியுது? நல்லா விளைஞ்சு நிற்கிறியே. அவளை மேலும் கீழுமாக பார்த்து கேட்டு வைத்தான். பிறகு அவனுக்கு உயிரே போய்விட்டதே. தன்னுடைய 5 வயது சிறியவள், அது கூட பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது இவளை கூட்டிச் சென்றால் அது குழந்தை திருமணம் ஆயிற்றே. இன்னும் எத்தனை காலம் காத்திருப்பதோ? சி, போங்க மாமா. சிடுங்கலாக வந்தது வார்த்தை. இந்தாடி, சும்மா சினுங்கி மனுஷனை வெறியேத்தாதடி. வயசுக்கு வந்தியா இல்லையாடி? ஐயா, அதெல்லாம் 1 வருஷம் ஆச்சு. வேலையே செய்ய வேண்டான்னு சொல்லிட்டாங்க மாமா. ஜாலியாக இருந்தது. நித்தமும் முட்டை, நல்லெண்ணெய், உளுந்தங்களி, பருப்பு சாதம் எல்லாம் ஏதாச்சும் செஞ்சு தருவாங்க தெரியுமா? தனக்கென்று தனியாக யாருமே இல்லையே என்ற எண்ணத்தை காட்டிலும் எனக்காக இத்தனை பேரும் ஒன்றாக செய்து கொண்டு வந்து கொடுத்தார்களே என்று அவள் மனது மகிழ்ச்சியில் இருப்பதை பார்த்தவன், இருப்பதை கொண்டு வாழ்வது இதுதான் போலோ என்று தன்னவளை பெருமையாக மனதில் நினைத்தான் வசந்த். தெரியுது, நல்லா தின்னு இருக்கன்னு உன் செழுமையை பார்த்தாலே நல்லா தெரியுது. குறும்பு கூத்தாடும் விழிகளில் கூறி முடித்தான். சரி, நேரமாச்சு மாமா, சீக்கிரம். அடியே, என்னடி, நான் என்ன சமையலா பண்ண போகிறேன்? சீக்கிரம்னு சொல்கிற. நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே தான் மாமா. எனக்கு உன்னோட நம்பிக்கை எனக்கு சந்தோஷமாக இருக்குதுடா. எனக்கு உன்கிட்ட இருந்து இப்போதைக்கு வேறு ஒன்றும் வேணாம். எனக்கு இந்த குட்டி பொண்ணு இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதும் எனக்கா சொந்தம் கொண்டாடிட்டு எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நானே கேட்டாலும் இல்லை மாமா, தப்புன்னு தான் சொல்லணும். சரியா? ஏன் மாமா? 5 நிமிஷம் உணர்ச்சி அடக்க முடியலன்னு தப்பு பண்ணிட்டா ஆயுசுக்கும் இது ஒரு களங்கமாக இன்னொருத்தர் கண்ணை உறுத்துற மாதிரி இருக்க வேண்டாம். எப்போ இருந்தா என்ன? நீ என்ன ஆற்று தண்ணியா யாரோ அடிச்சுட்டு போகிறதுக்கு? நீ என் குளத்து தண்ணிடி. எனக்கான சொந்தமான தண்ணி. இந்த ஓனரை தவிர வேற யாரால இந்த குளத்துக்கிட்ட சொந்தம் கொண்டாட முடியும் சொல்லு? நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மாமா. ஆனால் எனக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வேற என்ன இருக்குது? என்கிட்ட ஏதாவது கேளுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ், எனக்காக. என்ன இப்படி சொல்லிட்டா? உன்கிட்ட நிறைய இருக்குது. இன்னும் 8 நாள் தான் நாங்கள் இந்த ஊரில் இருப்போம். அதுக்குள்ளே உன்கிட்ட இருக்கிற அத்தனை பொருளும் டெய்லி எனக்கு இந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போகணும். நான் சொல்கிறது திங்ஸ் எல்லாம் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக கொண்டு வரேன் மாமா. என்ன கொண்டு வரணும் சொல்லுங்க? நீ டெய்லி தலை சீவும் போது உன் தலையில் எடுக்கிற சிக்கு முடி வேணும். உன் தலையில் டெய்லி வைக்கிற காஞ்ச பூ வேணும்.
இதை விட முக்கியமான ஒரு கண்டிஷன் கேட்டுக்கோ. நீ வேலையை செஞ்சுட்டு டெய்லி ஒரே தாவணியை போட்டுட்டு தான் தூங்கணும். பகலெல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி, நைட்டு ஒரே தாவணி தான் இந்த 8 நாளும் கட்டணும். 8வது நாள் நான் ஊருக்கு கிளம்புற முன்னாடி இங்கே வந்துடுவேன். அந்த தாவணியை நீ எனக்கு கலட்டி உன் வாசனையோடு எனக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். இது மட்டும்தான் எனக்கு உன்கிட்ட இருந்து கொண்டு வந்து கொடுத்தா போதும். கண்கள் கலங்கி வசந்தியே பார்த்து கொண்டிருந்தவளை இன்னும் கிட்ட நெருங்கி முழுதாக கையை பற்றி தன் இதயத்தில் வைத்து கொண்டான் கல்யாணியின் காதலன். என்னாச்சுடா, ஏண்டா கண்ணு கலங்குது? இத்தனை நாள் உங்களை பார்த்து பழகிட்டேன், இனி டெய்லி பார்க்க முடியாதுல்ல மாமா? அதுக்கு தான் இந்த ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். முழு நேரமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் ரீசார்ஜ் உனக்கு பண்ணி விடுறேன். நெட்டு ஃப்ரீயாக இருக்கும். நீ யார் கையிலும் மொபைல் கொடுக்காம நீயே வச்சுக்கோ. அது மட்டும்தான் நீ செய்யணும். மற்றபடி நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கலாம். எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் போல தோணுச்சுன்னா எப்பெல்லாம் தோடுதோ அப்பெல்லாம் சொல்லு. ஊருக்கு எல்லையில் இருக்கிற கோவிலுக்கு நான் வந்துடுறேன். நீயும் வந்துடு. கொஞ்ச நேரம் அங்கே பேசிகிட்டு இருப்போம். யாரும் இருக்க மாட்டாங்க தானே? இங்கே பாரு செல்லம், நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்குன்னு சில கடமையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் செய்யணும். அதுக்கப்புறம் நீ முழுக்க முழுக்க எனக்கு மட்டும்தான். உன்னை பக்கத்தில் வச்சு பார்த்துக்குவேன். அந்த கடமையெல்லாம் செய்கிற வரைக்கும் நம்மளோட விவகாரம் யாருக்கும் தெரியாமல் இருக்கத்தான் நல்லது. ஏடா, உங்கள் ஊரோட பழக்கம் எனக்கு தெரியல. உன்னை யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ பயப்படாத. நம்ம அமைதியாக அது வரைக்கும் லவ் பண்ணுவோம். யாரும் கண்ணிலையும் மாட்டாமல் நான் ஒரு அளவுக்கு என் படிப்பை முடித்ததும் வேலையாக எங்கள் வீட்டுக்கு போய் பேசி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் ஜாலியாக லவ் பண்ணுவோம் என்றவன் அவளை மெல்லமாக தன் பக்கம் இழுத்து அணைத்து நெற்றியில் பதமாக இதழ் ஒற்றி அவள் செல்லும் வரை அவள் செல்லும் திசையை பார்த்து கொண்டிருந்தவன் பின்பு தன்னுடைய அறைக்கு சென்றான். இரவு அறைக்கு வந்தவன் வழக்கம் போல இது அத்தனையும் எழுதி பிற்கால தன் வாழ்க்கைக்கே சூனியம் வைத்து கொண்டான் சுயமாக. அந்த கிராம மக்களை தாண்டி வசந்த் காதல் விவகாரம் அவன் கூட வந்த அனைவருக்கும் தெரிந்தது. அவர்கள் யாரும் எதிர்க்கவே இல்லை. எந்தவித கலவரமும் இல்லை. ஆனால் இது நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்கின்ற அளவு வசந்தின் மேல் நல்ல மரியாதையும் பாசமும் வைத்திருந்தார்கள். அதனாலேயே இதை பெரிதாக யாரும் கண்டு கொள்ளவில்லை. அவனுக்கு தெரியும், அவன் பார்த்து கொள்வான் என்று இருந்தார்கள். அங்கிருந்த 8 நாட்களும் வசந்த் கேட்ட அத்தனையும் கல்யாணி கொண்டு வந்து கொடுப்பதும் பார்ப்பதும், சின்ன சின்ன தீண்டல்கள், விரல் தொடுகல்கள், நெற்றியில் பிள்ளை முத்தம் என்று அவளை தாயாக தான் தாங்கி கொண்டிருந்தான் வசந்த். மாமா, மாமா சொல்லுடா என் கண்ணம்மா, நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்பிடுவீங்க மாமா. தெரியும்டா, என்னால் உங்களை பார்க்காம பேசாமல் இருக்க முடியாது மாமா. இங்கே பாரு கண்ணம்மா, டெய்லி உனக்கு தோணும் போதெல்லாம் எனக்கு நீ ஃபோன் போட்டு பேசு. நான் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் உன் ஃபோன் பேசிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை நான் சொல்கிற மாதிரி கோயிலில் நம்ம 2 பேரும் சந்திக்கலாம். இப்போதைக்கு பெருசாக எதுவும் ஆசைப்பட முடியாது கண்ணம்மா, புரிஞ்சுக்கோ. நம்ம வயசு அப்படி. புரியுது மாமா, ஆனாலும் எனக்கு நீங்கள் வேணும். உனக்கு இருக்கிற அதே உணர்வு தான் எனக்கும் இருக்கும் கண்ணம்மா. நான் நம்ம சூழ்நிலையை பொறுத்து தள்ளி இருக்கிறேன், அவ்வளவுதான். வேணாண்டா, இப்போ அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. என்னையும் உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க. அழுது கொண்டே கூறியவளை அடிக்கவே கை ஓங்கி விட்டான் வசந்த். அவளின் மிரண்ட விழிகளை பார்த்து தன் நிலைக்கு வந்தவன் கையை எடுத்து தன் தொடையிலேயே குத்தி கொண்டான், கோபத்தை அடக்கும் பொருட்டு. கண்ணம்மா, பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன், ஏன் இப்படி கோபப்பட வைக்கிற? என்னை நீ ரொம்ப பலவீனமாக்குற. உன்னை விட அதிக வேகமாக நான் இருக்கேன். இந்த நிமிஷம் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு என்னால் சராசரி வாழ்க்கை கொடுக்க முடியுமா? முடியும். ஆனால் அது இல்லை நோக்கம். எனக்குன்னு என்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்த எங்கள் அம்மா இருக்காங்கடா, அவங்கள நோகடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் என்னை நம்பி வந்த உன்னையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் நான் பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு 5 நிமிஷம் ஆகாது நம்மளோட உணர்வை தீர்த்துக்கிறதுக்கு. ஆனால் அந்த உணர்வு ஆயுஸ்க்கும் காலம் ஃபுல்லாக எனக்கு வேணும். ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து உன்னோட சேரணும்னு ஆசைப்பட்றேன்.
அதுக்கு இது நேரமும் இல்லை, இது இடமும் இல்லை. சொல்றத புரிஞ்சுக்கோ, சரியா? விசும்பிக் கொண்டே தலையை நாலா பக்கமும் சுழட்டியவளை சட்டென்று இழுத்து நெருக்கி அணைத்து கொண்டான். என்னடி, இப்போ மாமா தானடி வேணும், ஒரு சாம்பிள் காட்டுறேன், அதுக்கே கோழி குஞ்சு மாதிரி பயந்து போய் எனக்குள்ள பூந்துக்க போற பாரு என்றவன் அவளின் திரு திரு விழிகளை ரசித்து கொண்டே இன்னும் மெல்ல அவளின் பக்கம் சென்று தலையை சாய்த்து அவளின் பிடரி முடியை பற்றி இதழோடு இதழ் சேர்த்து விட்டான். வசந்த் இயல்பிலேயே மென்மையானவன். அதிலும் இப்பொழுது தன் கண்ணம்மாவின் ஆசையும் தேவையும் தீர்க்கும் பட்சத்தில் கொடுப்பதற்காக கொடுத்த இதழ் முத்தத்தில் இன்னும் இன்னும் மென்மையை கூட்டி பூப்பறிக்கும் பக்தன் போல அவளின் இதழை தன் இதழ் கொண்டு மெல்லமாக பறித்து சுவைத்து கொண்டிருந்தான். ஆண் வண்டு பூ இதழில் இருக்கும் தேனை உரிவது போல வசந்த் அவனுடைய செல்ல கண்ணம்மாவின் இதழ் பற்றி தேனை உரிந்து முழுதாக குடித்து கொண்டிருந்தான். மென்மையாக ஆரம்பித்த இதழ் ஒற்றல் அவளின் ஒத்துழைப்பிலும் அதைவிட அவள் மூச்சுக்காக ஏங்குவாள் என விலகும் பொழுதெல்லாம் அவள் மீண்டும் மீண்டும் அவனை இறுக்கி அணைத்து இதழில் மூழ்குவதாலும் மென்மை கொஞ்சம் கொஞ்சமாக வன்மையாக கூடியது. அத்தியாயம் 40. இப்படியே வசந்த் கேம்பில் இருந்த 8 நாட்களும் அப்பப்போ தன் இணைப்புறாவை பார்த்து கொண்டும் செல்லம் கொஞ்சி கொண்டும் யாருக்கும் தெரியாமல் எல்லையில் இருக்கும் கோவிலில் சந்தித்து முத்த பரிமாற்றங்கள், இறுகிய அணைப்பு என்று காதல் செடியை மெல்ல மெல்ல நீரூற்றி வளர்த்தார்கள், யார் கண்ணுக்கும் உறுத்தாமல். கண்ணம்மா, சொல்லுங்க மாமா. இன்னும் 2 நாள்ல அம்மா ஊருக்கு போறாங்கடி, யாரும் இருக்க மாட்டாங்க, என்னோட வீட்டுக்கு வரியா? ஐ, நிஜமாவா? ஐயா, என்னடி நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நிஜமாவான்னு கேட்குற? என்ன மாமா பயம் உங்க கூட வர்றதுக்கு? அடியே, அது உனக்கும் தெரியாத ஊர், அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரே வீட்டில் தனியாக வேற இருக்க போகிற. நீ ஐயோ அம்மானு கத்துனா கூட யாரும் உதவிக்கு வரமாட்டாங்கடி. அப்படி இருக்கும்போது பயம் இல்லை? முதல்ல சொல்லுங்க மாமா, நான் ஏன் அப்படி ஐயோ அம்மானு கத்த போகிறேன்? இது என்னடி கேள்வி? தனிமை அண்டு நீ என்னோட ஆசை காதலி வேற. நீ பக்கத்தில் இருக்கப்போ எல்லாம் மீறி ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேன்னா ஆஹா, உங்களால் கண்டிப்பாக நடந்துக்க முடியாது. ஆனால் அப்படியே நீங்கள் நடந்துக்கிட்டாலும் நான் எதுக்கு பயந்து கத்தணும்? சம்மதம் தான் சொல்லுவேன், நீங்கள் கத்தாமல் இருந்தால் சரி. உதட்டை சுளித்தாள் வசந்தை மேலும் கீழும் பார்த்து. அடிப்பாவி, அப்போ உன்கிட்ட இருந்து நான் என் கற்பை காப்பாற்றணும் போல. ஐயா, என்னம்மாம்மா நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்களை, எல்லாம் என் நேரம்டி. சரி, இவ்வளோ சொல்கிற, எப்படி யாருக்கும் தெரியாமல் ஈவினிங் வரைக்கும் ஸ்டே பண்ணுவேன் கூட? அதுவா? மாமா, கோயம்புத்தூரில் சமையல் ஆடுற ஒரு வீட்டில் கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அடி ஃப்ராடு, பின்னா உங்களை பார்க்காம ஏங்கி போயிருக்கேன் மாமா, எங்கெல்லாமோ உங்கள் நினப்பில் கூசுது. அடிங்க, இப்படி சொல்லியே 2 நாளாக நைட்டு நீயும் தூங்காமல் என்னையும் தூங்க விடாமல் வீடியோ காலில் பேசியே வெறியேற்றி வச்சிருக்கடி. எது நானா? நீங்கள் தான் கண்டதும் பேசி உடம்பெல்லாம் ஒரு போல் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி கொதிக்குது. ஆசை பொண்டாட்டி சினிங்கி பேசுனா மனுஷனுக்கு மூடேறாதாடி. சரி, அதை விடுங்க, என்னைக்கு வரணும்? எதே நீ வருவியா? இன்னும் 2 days இருக்கு. ஏர்லி மார்னிங் கிளம்பி ஊர் எல்லையில் கோயிலுக்கு வந்துடு. நான் பைக் கொண்டு வரேன், உன்னை கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல ஈவினிங் கொண்டு வந்து அங்கேயே விட்டுறேன். நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் சும்மா உன் கூடவே வருவேன், அவ்வளோதான். உன்னை தனியாக அனுப்புகிற எண்ணெல்லாம் எனக்கு இல்லடி. எப்போ பாரு இப்படியே சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் நான் தனியாக போகத்தான் போகிறேன், நீங்கள் பயந்து நிற்க போகிறீங்க. நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்கு உயிர் இருக்கும். அவள் இன்று விளையாட்டாக கூறிய இந்த வார்த்தைகள் பின்னாளில் நடக்கும் என்று இருவரும் கண்டிலர். நான் உன்னை எங்கேயும் தனியாக விட்டாதானே என் கூடவே வச்சுப்பேன். கல்யாணம் மட்டும் முடியட்டும், உன்னை குளிக்க கூட தனியாக விட மாட்டேன். காத்திருக்கேன் மாமா. ரத்தின சுருக்கமாக முடித்து விட்டாள். அவளின் ஏக்கம், இவனின் ஆசை எல்லாமே ஒன்றை வார்த்தையில் கூறிவிட்டாள். இப்போ இப்படி தாண்டி பேசுவ? கல்யாணம் முடிஞ்சதும் சமையல் இருக்கு, அத்தை பார்க்குறாங்கன்னு மனுஷனை ஏங்க விட்டுட்டு ஓடுவ. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா, எனக்கு உங்களுக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும். நான் கும்பிடுற கடவுள் கூட எனக்கு 2வது தான். உங்களை ஏங்க விட மாட்டேன் மாமா எதுக்கும். பட்டு பேசியே போதை ஏத்துறடி. ஊருக்கு வரப்போ ஒரு சாம்பிள் பார்ப்போம் அடி. பேச்சு மட்டும்தான் மாமா நீங்கள்.
அடிங்க உன்ன. அதற்கு பிறகு விடிய விடிய சங்கீத ஸ்வரங்கள் ஏழை கணக்கா இன்னும் இருக்கா என்பது போலதான் ஃபோன் கருக கருக கடலை வெறுத்தார்கள் காதல் ஜோடிகள். 2 நாட்கள் கண்ணிமிக்கும் நேரத்தில் ஓடியது. இருவருக்கும் முதல் நாள் இரவு தூங்கா இரவானது. அடுத்த நாள் விடிந்தும் விடியாத காலை பொழுதில் கிளம்பி விட்டான் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு. வாவ் என்னும் விதமாக உதட்டை குவித்து விசில் அடித்து அவளை மேலும் கீழும் பார்த்து ஒற்றை கண்ணை மட்டும் சிமிட்டி குறும்பு செய்தான் வசந்த். என்ன மாமா? ஹாய் மாலினி, இதை நான் சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. மாமா, என் பேர் மாலினி இல்லை. சப்பென்று ஆனது வசந்திற்கு. உணர்வு பூர்வமாக சூர்யா தன்னை வாரண ஆயிரம் சூர்யா போல நினைத்து கொண்டு அவளை சிம்ரன் போல பாவித்து ரொமான்டிக்காக சினிமா பாணியில் கூறிக்கொண்டிருந்தவனுக்கு அவளின் இந்த வெகுளி பேச்சு 1% ரசிக்க வைத்தாலும் இவளை எப்படி கோவை போன்ற சிட்டியில் வைத்து கொண்டு காலம் முழுக்க தள்ள போகிறேன் என்று தெரியவில்லையே என்றுதான் இருந்தது. அடியே குட்டி பொண்டாட்டி, இது படத்துல வர டயலாக். சரி சரி வா, வண்டியில ஏறு. சுற்றி முற்றி பார்த்து கொண்டே வண்டியை கிளப்பினான் வசந்த். ஏனென்றால் இது கிராமம். எந்த தூண் மறைவில் எந்த புதர் மறைவிலிருந்து யாரேனும் தங்களை கண்காணித்திருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் மாட்டிக்கொண்டால் சங்கு என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அதனாலேயே கவனமாக இருந்தான். இன்னும் சொல்ல போனால் அழகு பதுமையாக வந்து நிற்கும் அவளின் அழகை ஆராதிக்க கூட நேரமில்லாமல் சரி தன் கூடவே தானே இருப்பாள் இன்று முழுவதும். அப்பொழுது அவளை அவளின் அழகை புகழ்ந்து கொள்ளலாம் என்று வண்டியை வேகமாக எடுத்து கிளம்பி விட்டாள். மாமா மாமா சொல்லடி. புயல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தவன் திரும்பி கூட பதில் சொல்லாமல் வண்டியை ஓட்டி கொண்டே கத்தினான். மெதுவா பேசுங்க மாமா. அடியே, நம்ம என்ன மாப்பிள்ளை ஊர்வலமாக போகிறோம்? மெதுவாக பேசுக, மெதுவாக போங்கன்னு சொல்கிறதுக்கு எவன் கண்ணிலையாவது மாட்டினோம், அவ்வளோதான். அது இல்லை மாமா, நான் இது வரைக்கும் வண்டியில் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சாரிடா செல்லம், எனக்கு ஞாபகமே இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. நீ மாமாவை இறுக்கி பிடிச்சிக்கோ, பயப்படாத. உன் மாமா நல்லா தான் வண்டி ஓட்டுவேன். நீ இறுக்கி பிடிச்சி உக்காந்துக்கிட்டேன்னா கீழே விழுகாமல் ஸ்கிப் ஆகாமல் போயிடலாம். கொஞ்சம் தூரம் தாண்டிட்டோன்னா பிரச்சனை இருக்காது, யாரும் பார்த்துட மாட்டாங்க. சரிங்க மாமா என்றவள் எந்தவித கூச்சமும் இல்லாமல் தாவணியில் முந்தானையை எடுத்து இடுப்போடு சொருகி கொண்டு வசந்தின் இடுப்பை இறுக்கி பிடித்து அவனின் முதுகில் முகத்தை புதைத்து கொண்டு அவனோடு நம்பிக்கையை மட்டும் வைத்து அந்த நிமிடத்தை அனுபவித்தாள். வண்டி எங்கும் நிற்காமல் சீறிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. கிராமத்தை விட்டு சற்று தூரம் சென்றாயிற்று. கோவைக்கு செல்லும் நெடுஞ்சாலை பகுதியில் ஓரமாக வண்டியை நிப்பாட்டினான் வசந்த். என்னாச்சு மாமா? வண்டியில் காற்று இல்லை, இனிமேட்டு நடந்து தான் போகணும். வண்டியை தள்ளிட்டு தான் போகணும். எனக்கு வேற கை வலிக்குது. எப்படி வண்டியை தள்ளிட்டு போக போறேனோ? முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு சிரிக்காமல் கூறினான் வசந்த். அதனால என்ன மாமா, எப்படி தள்ளிட்டு வரணும்னு சொல்லுங்க, நான் தள்ளிட்டு வரேன். அடியே, என்ன அசால்ட்டா சொல்லிட்ட? இந்த வண்டி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியுமா? ஹஹா மாமா, எங்கள் ஊரில் எருமை மாடியே நான் ஒரே ஆளாக மேய்ச்சிட்டு வந்து பட்டியில் கட்டி போடுவேன். இதை தள்ள மாட்டேனா? எது எருமை மாடா? என்னோட பைக்கும் எருமையும் ஒன்னாடி? இது என்னடா கருப்பு பல்சருக்கு வந்த சோதனை? சிரித்து கொண்டான் தன்னவள் பேச்சில். ஆமாம், பைக்கில் வரும்போது சொன்னியே, நீ இது வரைக்கும் யார் பைக்லையும் போகலன்னு சொன்னியே. அப்படியா? முதல்ல என் கூட தான் வரியா என்ன? அவளிடம் பெரும்பாலும் காதலன் மோடில் பேச வராது. ஏதோ குழந்தையிடம் பேசுவது போல்தான் வரும். இப்பொழுதும் இருக்கும் தனிமையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் அவளிடம் கொஞ்சி எல்லைகள் மீறாமல் அவளின் மன எண்ணங்களை ஆசைகளை தெரிந்து கொள்ளத்தான் தோன்றியதே தவிர தனிமையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தோன்றவில்லை வசந்திற்கு. ஆமாம் மாமா, வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில பைக்கில் ஏறினா கீழே விழுந்துருவேன்னு பைக்கை ஏதாவது பண்ணிடுவேன்னு யாருமே என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் யாரும் என்னை கூட்டிகிட்டு போனதே இல்லை. வயசு பசங்க கூட இல்லை, வயசானவங்க கூட யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதையும் மீறி கூட்டிகிட்டு போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும், எங்கள் அப்பா அம்மாவை காண மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டேங்க மாமா.
சரி, இனிமே வாரம் ஒரு நாள் நான் எப்படியாவது பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். இதே மாதிரி ஏதாவது காரணம் சொல்லிட்டு நீயும் வந்துடு. ரொம்ப எல்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வருவோம், ஓகேவா? எனக்கு நீ சுடிதார் போட்டுக்கிட்டீன்னா டபுள் சைட் கால் போட்டு எனக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு போனால் நல்லா இருக்கும். நானும் தாண்டி அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணையும் வண்டியில் ஏற்றினதில்லை. எனக்கும் ரொம்ப ஆசை நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு முதுகில் சாஞ்சிட்டு உன்னோட அந்த பஞ்செல்லாம் என் மேலே இடித்து அந்த வலியோட சுகமாக இருக்கும். என்னோட சின்ன கண்ணுக்குட்டி சில்லாகித்து கூறினான் வசந்த். என்கிட்ட சுடிதாரெல்லாம் இல்லையே மாமா. அதுக்கு என்னடி என் சீனி கட்டி, நான் எடுத்து தரேன். நீ வீட்டில் இருந்து எப்பவும் போல் தாவணி போட்டுட்டு வா. நம்ம எல்லை கோயிலுக்கு பின்னாடி ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்கேருந்து நீ சுடிதார் மாற்றினதும் பைக்கில் கூட்டிகிட்டு கிளம்புற. திரும்பி அங்கேயே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு சுடிதார் என் கையில் கொடுத்துட்டு நீ தாவணி பாவடியோட போய்க்கோ. அந்த சுடிதாரை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் என்னம்மா பண்ண போகிறீங்க? என்கிட்ட கொடுத்துருங்க, நான் துவைச்சி காய போட்டு மறுபடியும் அடுத்த நாள் கொண்டு வந்து தரேன். அடியே, உன்னை வச்சுக்கிட்டு நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படி தான் புள்ள பேக்க போகிறேனோ. ஏண்டி, துவைச்ச துணியில் உன் வாசம் எப்படிடி வரும்? நாள் பூரா நீ போட்டிருக்க துணியில் உன் மேலே வர வாசம் சும்மா நச்சுன்னு இருக்கும். அதை அப்படியே என் முகத்தில் போட்டுக்கிட்டு படுக்கையில் உருண்டா கனவுல உன் கூட 10 புள்ள பெற்றுருவேண்டி. சி போங்க மாமா. அம்மா தாயே, சிதுங்கிறது வெக்கப்படுறதெல்லாம் கொஞ்சம் அளவாக பண்ணுடி. உனக்கு தான் சின்ன வயசு, எனக்கு அப்படி இல்லை. உன்னை முழுசாக பார்க்கணுன்னு தோணுது, அனுபவிக்கணும்னு தோணுது. அதே சமயம் விவரம் தெரியாத ஒன்றா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா தப்புன்னு தோணுது. நானே நைட்டில் இருந்து மண்டை காஞ்சி போயிருக்கேன். கொஞ்சம் அளவாக வெக்கப்படு. அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் வெறும் பேச்சு மட்டும்தான் மாமா. இந்த மாதிரி தனியாக இடத்துக்கு லவ் பண்ணுற பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தால் காற்று கூட போகாத அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சி உதட்டில் மொத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நேற்று ஒரு படம் பார்த்தேன். அதில் அப்படி தான் பண்ணாங்க. நீங்கள் ஒன்றுமே பட மாட்டேங்கிறீங்க. ஏன்டி பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நீ சின்ன பிள்ளை ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் பயந்துருவேன்னு நினைக்கிறேன் பார்த்தியா? ஆனால் ஊமை மாதிரி இருந்தாலும் பயங்கர கேடியாக தாண்டி இருக்க என்றவன் மனதெல்லாம் ஆசையில் ஏங்கி தவித்தது. தன்னவளை இப்பொழுதே இறுக்கி அணைத்து உதடு நொறுங்கும் அளவிற்கு முத்தம் கொடுக்க வேண்டும். வானம் மேகமூட்டமாக இருந்ததனால் தான் வண்டியை ஓரம் கட்டினான். இப்பொழுது தன்னவளை வைத்த கண் வாங்காமல் நெருங்கி கொண்டிருந்தவனுக்கு இதுதான் இருவரும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு என்பதை வேகமாக அடித்த புயல் காற்றும் அடித்து பெய்து கொண்டிருந்த பேய்மலையும் சொல்லாமல் சொல்லியது. அத்தியாயம் 41. மாமா, மழை வர மாதிரி இருக்கு. தன்னவன் நெருங்கி வருவதில் ஏற்பட்ட அச்சத்தினால் கண்விழிகளை அங்கும் இங்கும் உருட்டி கொண்டு பேசினாள் கல்யாணி. அதுக்கு தாண்டி பைக்கை ஓரம் கட்டியிருக்கேன் மாமா. இங்கே வேற ஆள் யாருமே இல்லை, ஒரு மாதிரி பயமாக இருக்குல்ல, அதுக்கு தான் இங்கே நிப்பாட்டி இருக்கேன். அப்படியே இங்கே வச்சு ஒன்று X, Y, Z எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவேன். இனி உன் கண்ணிலே படமாட்டேன். இன்றே கடைசி. ஹஹா மாமா, காமெடி பண்ணாதீங்க. நான் இங்கே ஆள் யாருமே இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் நம்ம 2 பேரையும் பார்க்குறவங்க தப்பாக நினச்சிடுவாங்க, போலீஸ் யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் நீங்கள் கலட்டி விடுவீங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. வண்டியை எடுங்க, வீட்டுக்கு போகலாம். அங்கே போயாச்சும் ஏதாவது பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். உதட்டை சுளித்து நக்கலாக உரைத்தவளை பார்த்து செல்லமாக முறைத்து பின்பு மண்டையில் மெல்ல நறுக்கு நறுக்கு என்று கொட்டி, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கலாண்டி, ஆனால் உன்னோட நம்பிக்கை ஓவராக தான் இருக்குது. எவ்வளவு டீப்பாக ரொமான்ஸ் பண்ண பார்க்குறேன், என்னை சுலபமாக அசிங்கப்படுத்தி விடுறீல. சரிவா, மழை லைட்டாக நின்றுருச்சு. மறுபடியும் மழை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு போய் சேருவோம். இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கலாய்த்து கொண்டும் வம்பிழுத்து கொண்டும் அவளின் இயல்பான துடுக்குத்தனம், பேச்சு, ஆசை எல்லாம் தன் மாமனின் முன்னாடி வெளிப்படுத்தி கொண்டும் கதையடித்து கொண்டும் வசந்தின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அவ்வளவு நேரமாக காவலனாக அவளை யாரும் கவனிக்கிறார்களா, அவளுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமா என்று நோட்டம் விட்டு கொண்டே வந்தவன் வீட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்தி அடுத்த நிமிடம் காதலனாக உருமாறி நின்றான். டைல்ஸ் வீட்டின் குழுகுழு தன்மையும் இரவெல்லாம் ஓடியதனால் ஏசியின் குளுமையும் இருக்க, வரும் வழியில் மலையில் சொட்ட சொட்ட நனைந்த தேகத்துடன் நடுங்கிக் கொண்டு ஒரு மூலையில் நின்று சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்தவளை பார்க்க பார்க்க மூச்சு அனலாக குதித்தது இங்கே ஒருவனுக்கு. வா, நம்ம ரூம் போவோம்.
கல்யாணியின் கையை இறுக்கி பிடித்து கொண்டு அவனின் தனியறைக்கு அழைத்து சென்றவன் அங்கிருந்து அலமாரியில் தன்னுடைய பூந்துவாலையை எடுத்து அவளிடம் நீட்டி, தொடச்சிக்கோ, ட்ரெஸ் கலட்டிட்டு டவல் கட்டிக்கோ, ட்ரெஸ் காயட்டும். தயங்கி தயங்கி துண்டை வாங்கியவளை கூர்ந்து பார்த்தவன் கதவை சாற்றிவிட்டு வெளியே சென்று விட்டான். வாய்க்கிலேயே பேசுறா, ஆனா தனியா இருக்க எப்படி நடுங்குறா பாரு. இதுல பயத்தை என்கிட்ட காட்ட வேற தயக்கம். குட்டி ராட்சசிக்கு எவ்வளோ நம்பிக்கை என் மேல, அந்த நம்பிக்கையை காலம் முழுக்க காப்பாற்றணும். மனதுக்குள் பேசிக்கொண்டே அடுப்படிக்குள் சென்று இருவருக்குமாக சூடாக தேநீர் தயாரித்து மீண்டும் அறைக்கு சென்று கதவை தட்டினான். இவன் கதவை சாற்றி சென்ற பின்னர் கல்யாணி தன்னுடைய சிகையை மட்டும் அவன் கொடுத்த துண்டால் துவட்டி கொண்டு ஈரம் சொட்டிய தன் ஆடையை தண்ணீரை மட்டுமே பிழிந்தெடுத்து உதறிவிட்டு மீண்டும் அதையே கட்டி கொண்டாள். அதனால் துணி ஈரத்தன்மை சற்று நீங்கி இருந்தது. வாங்க மாமா என்றவள் தலையை உதறிக்கொண்டு நின்றாள். என்னடி, இன்னும் நீ என்ன பண்ற? ட்ரெஸ் கலட்டாம? இல்லை மாமா, தண்ணியை மட்டும் பிழிஞ்சு உதறி மறுபடியும் கட்டிக்கிட்டேன். இப்போ தண்ணி சொட்டாது, அதனால கொஞ்சம் ஈரனப்பா இருக்கும். அதான் காத்தடிக்குதே மாமா, காஞ்சிடும். என் மேல அவ்வளோ பயமாடி. இருந்தாலும் சூப்பர் தான், துணியில தண்ணியே சொட்டலை. பரவாயில்ல, செம ஸ்ட்ராங் தான் உன் கை. வாஷிங் மிஷின் ட்ரையரை விட ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. ஆஹா மாமா, எல்லாமே பழக்கம்தான். எத்தனை வயசுலேருந்து துணி துவைச்சிட்டு இருக்கேன். என் துணியை மட்டுமா துவைக்கிறேன்? அப்புறம் உங்கள் மேலே பயம் இல்லை, ஏனோ அப்படி இருக்க கூச்சமாக இருக்கு. சரிதான், இந்த சூடா இந்த டீயை குடி. என்ன மாமா, ஆம்பளை நீங்கள் போய் அடுப்பு பற்ற வச்சா பொம்பளை நான் என்னத்துக்கு இருக்கேன்? ஏண்டி, டீ போடுறதுக்கு அடுப்பும் டீ போட தேவையான பொருளும் இருந்தால் போதும். ஆம்பளையாக இருக்கணும் பொம்பளையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன், எனக்கு என்ன கை இல்லையா? உனக்காக ஒரு நாள் நான் செஞ்சால் என்ன ஆக போகுது? அது இல்லை மாமா, நான் உக்காந்துட்டு உங்களை போய் வேலை வாங்க முடியுமா? முதல்ல இந்த ஆம்பளை பசங்களை திருத்துறதை விட உன்ன மாதிரி பொண்ணுங்களை தாண்டி திருத்தணும். ஏன், நான் டீ போட்டால் என்ன ஆக போகுது? உட்காரு, டீ குடி, நல்லா இருக்கான்னு சொல்லு. உன்னை நிறைய மாற்றணும் போல இருக்கே. இருவரும் ஒரு சேர வசந்தின் மெத்தையில் அமர்ந்து டீயை ரசித்து குடித்தார்கள். கல்யாணியோ தன்னவன் அறையின் நேர்த்தியை பார்த்து கொண்டும் இமைக்காமல் தன்னை ரசிக்கும் தன் மாமனின் பார்வையை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டும் டீயை மெல்ல மெல்ல பருகினாள். மாமா, டீ சூப்பராக இருக்கு. உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? இப்போதான் எனக்காக ஒருத்தர் டீ போட்டு கொடுத்து நான் குடிக்கிறேன். நல்லா சமைப்பேன். லீவில் என் சமையல் தான் வீட்டில். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே என்னோட சமையல் தான். இன்னைக்கு என்னோட மகாராணிக்காக சமைக்க போகிறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் வேணாம், நான் சமைக்கிறேன். நீங்கள் டீ போட்டதே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இருக்கிறது 2 பேர், பெருசாக என்ன சமைச்சிட போகிறோம்? நான் பார்த்துக்கிறேன், விடுடி. நான் ஏதாவது உதவி பண்ணவா மாமா? கண்டிப்பாக வேணும் உதவி. சரி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் சொல்லு. உங்கள் இஷ்டம் மாமா, என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். பழையதாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன சமைச்சாலும் நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் மாமா. பேசிக்கொண்டே இருவரும் அடுப்படிக்குள் நுழைந்தார்கள். அங்கிருக்கும் ஃப்ரிட்ஜை திறந்து மாவு இருப்பதை கவனித்தவன் அதை எடுத்து வெளியே வைத்தான். பின்பு தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் அனைத்தையும் எடுத்து அடுப்பில் வைத்து வதக்கி அரைத்து தக்காளி சட்னியும் சுட சுட முருகலாக நெய் ஊற்றிய ரோஸ்ட் தோசையும் சுட்டான். மாமா சொல்லுடி. என்ன மாமா, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன். எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டீங்க. 2 வெங்காயம் உரிச்சு 2 தக்காளி வெட்டுறதுக்கு ஹெல்ப் வேணுமாடி? சரி, அதை விடு, உனக்கு ஹெல்ப் தானே பண்ணணும். இங்கே பக்கம் வாயேன். ஏதோ உதவி கேட்கப் போகிறான் என்ற ஆசையில் அவன் அருகில் சென்று அடுப்படியையே சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். என்ன வேலை செய்வது? அதுதான் தோசையும் சட்னியும் செய்தாயிற்றே என்னும் விதமாக யோசித்து கொண்டே. ஏய், என்ன அடுப்பை சுற்றி பார்த்துட்டு இருக்க? என் கிட்ட வா பக்கத்தில். தீவிரமாக அவளும் அவன் அருகே வந்து நின்றாள். இப்ப 2 கையும் கொஞ்சம் மேலே தூக்கு. குட். அப்படியே என்னோட கை சந்துக்குள்ள 2 கையும் உள்ள விட்டுக்கோ. சூப்பர். இப்போ நிறுத்தி நிதானமாக வெகு அருகில் நின்று தான் சொல்வது எல்லாம் செய்து கொண்டிருக்கும் அவளின் அப்பாவியான முகத்தில் தன்னை தொலைத்தான் வசந்த்.
அவளின் முகத்தோடு தன் முகத்தை இணைத்து இருவர் இதழ்களும் ஒட்டிக்கொள்ளும் தூரத்தில் நின்று, இப்போ என்னை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கோ, அதுதான் நீ எனக்கு பண்ண போற பெரிய ஹெல்ப் என்றவன் சிறிதும் தாமதிக்காமல் அவளின் இதழை கவ்விக்கொண்டான். இதுவரை எத்தனையோ முறை நேரிலும் முத்தம் கொடுத்திருக்கிறான், கைபேசியிலும் முத்தம் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த முத்தம் ஏதோ இதுவரை இல்லாத ஒரு தவிப்பையும் ஏக்கத்தையும் தாபத்தையும் தூண்டும் விதமாக இருந்தது அவளுக்கு. ஆங்கிலம், பிரெஞ்சு முத்தம் அத்தனையும் ஒரு சேர இணைத்து அவளின் கீழிதழை கவ்வி சுவைத்து கொண்டு தன் நாவு கொண்டு அவளின் இரு உதடுகளையும் இடைவெளி அமைத்து அவனின் நாவினுள் இணைத்து அவளின் கன்னங்களை பார்த்து கொண்டே சப்பும்படி கட்டளையிட்டான். அவளும் அவன் இதழ்களை இழுப்புக்கெல்லாம் தன் இதழை ஒப்புவித்து, உயிர் உங்களது தேவா என்கின்ற பாவனையில் நின்றாள். சொல்லி புரிவதில்லை மன்மத கலை என்பதை போல இருவரின் ஹார்மோனும் எக்குத்தப்பாக வேலை செய்யவே கல்யாணி தன் இரு கைகளை கொண்டு அவனின் முதுகை பற்றி தன்னோடு மேலும் இறுக்கி அணைத்து கொண்டாள். ஏற்கனவே தாபத்தில் இருந்தவன் அவளின் ஒத்துழைப்பு மற்றும் இருவர் உடலும் எங்கெங்கோ இடித்து உரசி தீமூட்டி கொண்டிருந்தது. இதில் மேலும் மோகத்தீயில் வெந்தவன் தன் கைகளில் அத்துமீற ஆரம்பித்தான். வசந்த் மெல்ல மெல்ல தன் கைகளால் அவளுடைய பருவப்பூவை தொட்டு உணர ஆரம்பித்தான். அவளோ முழுக்க முழுக்க வசந்தின் பிடியில் தாவத்தில் இருந்து அவனின் தொடுகைக்கு ஏங்கி ஏங்கி தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி கொடுத்து பூப்பறிக்க அழைத்தாள். வசந்திற்கு கைகள் எல்லாம் நடுக்கம் கொடுத்தது. முதலில் அவன் ஸ்பரிசிக்கும் பெண் அல்லவா அவள். ஒரு மனது திருமணத்திற்கு முன்பு தன்னை நம்பி வந்த பெண்ணை சஞ்சலப்படுத்துகிறோமே என்றிருந்தது. இன்னொரு மனம் அவளை முழுதாக ஆண்டுவிடு, எப்ப இருந்தால் என்ன, அவள் உன்னுடைய சொத்து அல்லவா என்று பேயாக அலைய இரண்டு மனதிற்கும் நடுவில் என்ன செய்வது என்று புரியாமல் தத்தளித்தான். பாதி சாப்பாட்டில் எழுந்து செல்ல முடியாத நிலை ஆணுக்கு. அவளின் தாவணியை ஒரு பக்கமாக விளக்கியவன் ரவிக்கையின் மீதே கல்லாக திரண்டு நிற்கும் பருவக்கனியை கை கொண்டு கனிய வைக்கும் முயற்சியில் இருந்தான். இது அத்தனைக்கும் இருவர் இதழும் சற்றும் பிரியவில்லை. இன்றே தீர்ந்துவிடும் கிடைக்கதற்கு அரிய அமுதம் போல அவளின் எச்சிலை சுவைத்து கொண்டிருந்தான் வசந்த். பெண்ணின் பூ இதழை விட்டு ஆடவனின் தடித்த இதழ்கள் மெல்ல கழுத்தில் எச்சில் ஊர்வலம் நடத்தியது. அதையும் தாண்டி பெண்ணவளின் வளைவு நெளிவுகளில் ஊர்ந்து சென்றவன் மண்டியிட்டான் தன் அவளின் பாதத்தில். ஐயோ மாமா! பதறி துடித்தது பெண்மான். பொண்டாட்டி காலில் விழுகாதவன் வாழவே தகுதி இல்லாதவண்டி. உன் பாதம்தான் எனக்கு சொர்க்கம். எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு, பஞ்சு மாதிரி மென்மையா, நெயில் பாலிஷ்னு பெயிண்ட் அடிக்காத நெகம். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடி. இங்கேயே வாழணும்னு காலத்துக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவிலும் அந்த பாதங்கள் பல ஆயிரம் முத்தங்களை பரிசாக பெற்றது. தன்னவனின் பேச்சிலும் வர்ணனையிலும் உணர்ச்சி தாங்காமல் கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் உருண்டு வந்து அவனின் கையை நினைத்தது. ஹே பட்டு, என்னாச்சுடா? எனக்கு உங்க கூடவே இருக்க தோணுது மாமா. தாலி கட்டி இப்படியே இங்கேயே வச்சுக்கிறீங்களா? அண்ணாந்து முகம் பார்த்து கொண்டிருந்தவன் கண்களில் தெரிந்தது இன்றே தன்னுடன் வாழ்ந்துவிட துடிக்கும் ஏக்கம் நிரம்பிய பாவையின் விழிகள். மெல்ல எழுந்தவன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். அவளின் முடியை காதோரம் ஒதுக்கி கொண்டே, எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடி செல்லம்? இன்னும் 5 வருஷத்துக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணனா கம்பி தாண்டி என்னனோ? சும்மா இதையே சொல்லாதீங்க மாமா. எனக்கு 15 வயசு தாங்கிறது உங்களுக்கு தானே தெரியும், வேற யாருக்கு தெரியும்? என்னை பார்த்தா 15 வயசு பொண்ணு மாதிரி இல்லைன்னு நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க. என்கிட்ட முறையா எந்த சான்றிதழும் இல்லை மாமா. அப்புறம் என்ன பயம்? அவளின் கோபம் கூட இவனுக்கு ரசனையோ ரசனை. ரசித்து சிரித்தவன் அவளின் பட்டு கன்னங்களை தடவி, பட்டு, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம எதை பற்றியும் யோசிக்காம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷ்னல் ஆகிற? எப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ தான் பொண்டாட்டி, உனக்கு நான் தான் புருஷன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. கவலையை விடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணுவோம். எனக்கு படிப்பு முடிச்சுட்டு எங்கள் பிஸ்னஸை எடுத்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லி உன்னை முறையாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ உனக்கு என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் சமாளித்து நான் உன்னை தாலி கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? எப்போ மாமா இதெல்லாம் நடக்கும்? எனக்கு உங்களை பார்த்தாலே ஏக்கமாக ஆகுது. இதோ இங்கே தான் எங்கேயும் கூசுது.
இப்படி உங்கள் தோளில் சாஞ்சிக்கிட்டே இருக்கணும், உங்கள் கையை பிடிச்சிட்டு கதை பேசணும், தினம் 300 முத்தம் கொடுக்கணும், ராத்திரி முழுக்க உங்களை நெஞ்சிலேயே சுமக்கணும், என்னென்னவோ ஆசை வருது மாமா. கனவுலேயும் என்னென்னவோ பண்ணுறீங்க பாரா. அப்படியா? கனவுலெல்லாம் வரேனா? கனவுல என்ன பண்ணுறேன் என் செல்லக்குட்டிய? காலை உணவு முடிந்திருந்த வேளையில் அப்படியே அவளை தன் தோள் வலிவில் சாய்த்து கொண்டே பேசிக்கொண்டே படுக்கை அறையை நோக்கி சென்றான் வசந்த். அத்தியாயம் 42. வசந்தின் படுக்கை அறையில் அவன் சாய்வாக அமர்ந்து அவளை அள்ளி தன் மேலே போட்டுக்கொண்டு கண்மூடி அந்த இனிமையான தனிமையை இருவரும் ரசித்தார்கள். அதற்கு மேல் இருவருக்கும் வேறு எதுவும் தோணவில்லை. தினமும் அலைபேசியில் பேசாததையா இந்த நேரம் பேசிவிடப் போகிறோம், அதில் கொஞ்சிக் கொள்ளாததையா இப்பொழுது கொஞ்சிக் கொள்ளப் போகிறோம். ஆனால் அப்பொழுது பண்ணாதது ஒன்று இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அது என்னவென்றால் தொட்டு தடவி ஸ்பரிசித்து ஒருவர் அருகாமையை இன்னொருவர் ரசிப்பது. அதைத்தான் இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு மீண்டும் மதிய உணவு தயாரித்து கொஞ்சி ஊட்டி மகிழ்ந்து வீட்டை சுற்றி காட்டி தோட்டத்தில் சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தார்கள். காலையிலேயே மழை அடித்து பெய்து விட்டதால் இப்பொழுது தூவானம் போட்டது போல் வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததே தவிர மழையும் இல்லை, அதற்காக வெயிலும் இல்லை. அதனால் சிறிது நேரம் தோட்டத்தில் ரசித்து விளையாடி கொண்டிருந்தவர்கள் அங்கு வசந்தும் அவனின் தாயும் எப்பொழுதும் அமர்ந்து பேசும் மர நாற்காலியில் இன்று தன்னவளை அமர வைத்து அருகில் அமர்ந்து கையை பிடித்து கொண்டு இயற்கையையும் தன்னவளையும் இணைத்தே ரசித்தார். கண்ணம்மா, மாமா, என்ன கண்ணம்மா? செல்லம் கொஞ்சினான். என் கண்ணம்மாடி நீ, செல்லம் கொஞ்சினான். அது ஏன் மாமா எப்பயும் என்னை கண்ணம்மானே கூப்பிடுறீங்க? அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்றவன் தன் குரலை செருமிக் கொண்டு, உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ. கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில். கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி. கல்யாணியின் முகத்தை தன் உள்ளங்கையில் ஏந்தி அவளின் கண்ணோடு கண் கலந்து இந்த வார்த்தைகளை பாடியவன்தான் ஏன் அவளை கண்ணம்மா என்று அழைக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருந்தான். கடைசி வரிகளில் அவளின் மூக்கோடு மூக்குரசி நெற்றி முட்டி கண்மூடி அந்த இதத்தை ரசித்து கொண்டிருந்தான். டேய் பட்டு, என்னாச்சுடா? கண்ணெல்லாம் கலங்குது. தெரியல மாமா, ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. கடைசி வரைக்கும் உங்கள் கூட நான் இதே போல் இருக்கணும் மாமா. இந்த காதல், இந்த ஆசை எல்லாமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நானாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பேராசையாக இருக்கு மாமா. ஹஹா, பைத்தியம், இது பேராசை இல்லை, நியாயமான ஆசை தான். இன்னும் வேற ஒருத்தி என் மனசுக்குள்ளே வருவான்னு உனக்கு நினப்பு வேற இருக்கா? என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. எங்கள் அம்மாவை பற்றி பயப்படுறியாடி மண்டு? எங்கள் அம்மாவுக்கு நான் தான் உலகம். நான் ஆசைப்பட்டதை தட்டாமல் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போதைக்கு நானே உன்னை காக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் அம்மாவுக்கு நான் முழுசாக டிகிரியை முடித்து கையில் கொடுத்து எங்கள் தொழிலை எடுத்து நிறுத்தி அவங்களுக்கு பிள்ளையாக நான் நிற்கணும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க. உன்னை உன் ஊரில் அனுமதி கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலை, நான் உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் மாமா. சரிடி பட்டு, நேரம் ஆகுது, வா, சூடாக ஒரு கப் டீ குடிச்சிட்டு நான் அப்படியே உன்னை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரேன், சரியா? மாமா, நான் போகணுமா? அடிங்க, சின்ன பிள்ளைன்னு பொறுமையாக சொல்லிட்டு இருந்தா மறுபடி இது அதுலேயே நிற்கிற. ஏய், இப்போ நீ நினச்சாலும் நான் நினச்சாலும் உன்னை என் வீட்டில் வச்சுக்க முடியாதுடி. உன்னை இங்கே வேற எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்க வைக்கலான்னா அதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும்னு எதுவும் பண்ண முடியும்னு தோணலை. இவ்வளோ நாள் காத்திருந்தோம்ல, கொஞ்ச நாள் காத்திருப்போம். என்ன பிரச்சனை வந்துட போகுது நம்மளை மீறி? அதான் நான் கொடுத்த ஃபோன் உன்கிட்ட இருக்குல்ல, அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ எனக்கு கால் பண்ணு, உடனே ஓடி உன் முன்னாடி நிற்கிறேன், ஓகேவா? இன்னும் அவள் தெளியாத முகத்தை கண்டு மனம் தாங்காமல் அவளை இழுத்து அணைத்து மார்போடு இறுக்கி அணைத்தவன் அவள் உச்சியில் இதழ் பதித்து தன் தைரியத்தை தன் அணைப்பின் மூலம் அவளுக்கு கடத்தி கொண்டிருந்தான். பின்பு இருவரும் கைகோர்த்து கொண்டு அடுப்படிக்குள் சென்று மீண்டும் தேநீரை தயாரித்து குடிப்பதற்கு ஆயத்தமாகும் போது வசந்தின் கைபேசி அழைத்தது. பட்டு, அம்மா தான் கால் பண்ணுறாங்க
என்றவன் அழைப்பை ஏற்று, சொல்லு மம்மி. கோயில் தரிசனம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுடா. விசாகாவுக்கு இங்கே ஏதோ ஒரு வேலையே இருக்கா, அதனால் அவளும் நானும் வரோம்டா. கிளம்பிட்டோம், இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடுவோம். உனக்கு ஏதாவது கடையில் சாப்பாட்டு வாங்கிட்டு வரவா? நாங்கள் கடையிலே சாப்பிட்டு தான் வரோம், அதனால உனக்கு மட்டும் ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வரவா? மா, அவள் எதுக்குமா இங்கே? அதுவும் வயசு பையன் இருக்கிற வீட்டில் அந்த பிள்ளைய வந்து தங்க சொல்கிறது நல்லாவாமா இருக்குது? எத்தனை நாள் இங்கே தங்க போகிறா? வசந்த், இதெல்லாம் நான் சொல்லணும்டா. இருந்தாலும் நீ சோ ஸ்வீட். 2 days தான், ரொம்ப எல்லாம் இல்லை. அவள் என் ரூமில் தான் இருக்க போகிறா. இன்கேஸ் வெளியில் ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் கிடைக்கலனா, கேபு கிடைக்கலனா, நீ பிக்கப் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அவள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. எதுக்குடா அப்படி சலிச்சுக்கிற? இப்போ பேசி பழகினாதானே நாளைக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி உதவியாக இருக்கும். மாம், கண்டதும் பேசிட்டு டென்ஷன் பண்ணாதீங்க. என் கல்யாணத்தை பற்றி எனக்கு நிறைய கனவு இருக்குது. அவளெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தேவையில்லாமல் பேசாதீங்க. நானும் வெளியில் தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ நான் நைட் வெளியில் சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு தூங்குங்க என்றவன் அன்னையின் மறுபதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்து விட்டான். இவ்வளவு நேரம் இருந்த மனநிலையை கெடுக்கும் பொருட்டு அன்னையின் அழைப்பு இருந்ததாக தான் அவனுக்கு தோன்றியது. அழைத்தார்கள். ஏன் தேவையில்லாமல் அந்த அடங்கா பிடாரி விசாகாவை பற்றி பேச வேண்டும்? அதிலும் அவளுக்கு நான் இணையா? கருமம் என்று தலையில் அடித்து கொண்டவன் தன்னை கலவரமாக பார்த்து கொண்டிருந்த கல்யாணியின் முகத்தை பார்த்ததும் சமநிலைக்கு வந்துவிட்டான். என்ன பட்டு பேய் அடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அம்மா தான் கிளம்பிட்டாங்களா, வந்துட்டு இருக்காங்களா? நம்ம இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும். போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அது இல்லைம்மாம்மா, கல்யாணம் அப்படி ஏதோ சொன்னீங்களே. என் பொண்டாட்டிக்கு அதுக்குள்ளே சந்தேகம் வந்தாச்சா? ஆமாம், என்னோட அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெரியவங்க சின்ன வயசுலேருந்து பேசிக்கிட்டாங்க. அவள் தான் வீட்டுக்கு வந்து தங்க போகிறாளாம். அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் அம்மா நான் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இப்போதைக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லி கலவரம் படுத்தணும்? அவளும் எப்படியும் படிச்சுட்டு தான் இருக்கா. அது ஒரு அடங்கா பிடாரி, யார் பேச்சையும் கேட்காது. படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரீ தான். சரி என்னும் விதமாக நாலா பக்கமும் தலையாட்டி குழப்பமாகவே அவனை பார்த்து கொண்டிருந்த கல்யாணியின் தலையில் மெல்லமாக முட்டி அவசரமாக அவள் இதழை கவ்வி சுவைத்து விட்டான். ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்ல முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட துணையா இரு. உனக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி உங்க ஊர்ல தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். மீண்டும் இதழை கவ்வி அங்கு இங்கு தொட்டு கடினமான மனநிலையை மீண்டும் ரசனையாக மாற்றி வைத்துவிட்டு புறப்பட்டு சென்றார்கள் கல்யாணியின் ஊரை நோக்கி. கல்யாணியை கொண்டு புறப்பட்ட இடத்திலேயே ஊர் எல்லையில் கோவிலில் விட்டவன் பின்பு தன்னை சமன்படுத்தி கொண்டு ஊருக்குள் ஏதோ விசாரிப்பது போல கல்யாணி வீடு செல்லும் வரை அங்கும் இங்கும் நின்று பார்த்து கொண்டிருந்தான். தம்பி யாரு? அன்னைக்கு கேம்புக்கு இங்கே வந்தவங்க நீங்கள் தானே? தம்பியை அடிக்கடி ஊருக்குள்ளே பார்க்குற மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன விஷயம் தம்பி? பெட்டிக்கடையில் நின்று கல்யாணியின் வீட்டை நோட்டமிட்டு கொண்டிருந்த வசந்த் அருகில் வந்து தடிமனான ஒரு பெருசு கேட்டது. ஆமாம் தாத்தா, அந்த கேம்பில் வந்தவன் தான். இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த பக்கம் வந்தால் அடிக்கடி இங்கே வந்து இந்த கடையில் ஏதாவது வாங்குறது தான். தம்பி, பட்டணம் போல பட்டணத்து வேலையெல்லாம் இங்கே காட்டாதீங்க தம்பி. கட்டி தூணில் வச்சு தோலை உரிக்கிறது மட்டும் இல்லாமல் காணாப்படமாக ஆக்கிடுவானுங்க. ஏகப்பட்ட பேர் ஊர் எல்லைக்குள்ளே உள்ள காளி கோயிலில் புதஞ்சு கிடக்குறாங்க. உங்களை பார்த்தா நல்லவர் போல தெரியுது. பொழுதோட ஊரு போய் சேருங்க என்றவர் பீடியை பற்ற வைத்து இழுத்து கொண்டு அவனை மேலும் கீழும் பார்த்து கொண்டே திரும்பி பார்த்துவிட்டு நடந்தார். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வசந்த் தன் பைக்கில் ஏறி ஊரை விட்டு புறப்பட்டான். ஊரை தாண்டி வந்தவன் கோவையில் தன்னுடைய ஏரியாவுக்கு வந்த பிறகுதான் மூச்சை விட்டான். எப்படியோ அந்த பெருசிடமிருந்து தப்பித்தாயிற்று. இனிமேல் வெளியே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சந்தேகம் வந்து விட்டது போலவே தான் எப்படியோ தப்பித்து விட்டோம். தன் அவளின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு வழக்கமாக அனுப்பும் குறுஞ்செய்தி அனுப்பினான்.
அவளின் மொபைல் யார் கையில் வேணாலும் இருக்கலாம் என்று எப்பொழுதும் சிறு டாட் மட்டும் வைத்துதான் குறுஞ்செய்தி அனுப்புவான். பதில் வந்தால் மட்டுமே வழக்கமாக பேசப்படும் உரையாடல்கள் நடைபெறும். இன்றும் அப்படித்தான். ஒரு ஹோட்டலில் போய் அமர்ந்து இரவு உணவை ஆர்டர் செய்துவிட்டு அவளின் பதிலுக்காக காத்திருந்தான். மாமா அவளின் குறுஞ்செய்தியை பார்த்ததும் உடனே அழைத்து விட்டான். என்ன மாமா, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டிங்களா? இல்லடி, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக எங்கள் ஏரியா ஹோட்டலில் தான் உக்காந்துருக்கேன். நைட்டு சாப்பிட்லாம்னு நீ அங்கேயே எப்படி இருக்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? யாரும் சந்தேகமாக உன்னை பார்க்குறாங்களா? இல்லையே மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு பெரிய அண்ணன் வீட்டில் தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். அதனால் சாப்பாடும் அவங்க வீட்டில் இருந்து தான் வரும். வந்ததும் சாப்பிட வேண்டியது தான் மாமா. இல்லடி, ஒரு தாத்தா நான் பெட்டி கடையில் நின்று உங்கள் நீ வீட்டுக்கு போயிட்டியான்னு நோட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சந்தேகமாக பேசினாரு. அதான் ஒன்றையும் பார்த்துருப்பாரோன்னு பயத்தில் கேட்டேன். இங்கெல்லாம் பேச்சுக்கே வேலை இல்லை மாமா, ஒன்லி வீச்சு தான். இன்னும் நான் உயிரோடு இருக்கேனா யாருக்கும் என் மேலே சந்தேகம் வரலன்னு தான் நினைக்கிறேன். சரிடி, கொஞ்ச நாள் நேரில் பார்த்துக்க வேணாம், ஃபோன்லேயே பேசிக்குவோம், அப்புறமே நேரில் பார்த்துக்கலாம். சரி மாமா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அழைப்பை துண்டித்தவள் தன் முன்னே நிழலாட கையில் இருக்கும் மொபைல் ஃபோன் கீழே விழுந்து நொறுங்க எழுந்து நின்றாள் கல்யாணி. அத்தியாயம் 43. ஹலோ மச்சி, ஏண்டா ஃபோன் எடுத்ததும் அலற? ராத்திரியெல்லாம் இங்கே ஒருத்தி தூங்க விடாமல் தொல்லை பண்ணா. நீ வேற ஏண்டா இப்படி விடிய காத்தால கால் பண்ணி கத்துற? வசந்தின் பேச்சில் அவ்வளவு துள்ளல். என்னதான் விஷாகா வீட்டிற்கு வந்ததிலிருந்து தொல்லை செய்திருந்தாலும் மனம் என்னவோ எங்கு பார்த்தாலும் காலை முதல் மாலை வரை தன்னுடன் இருந்த தன்னவள் பின்பங்கள் தான். ஒன்றும் இல்லடா, அர்ஜென்ட்டாக வெளியில் போகணும், கேம்ப் போனோம்ல அந்த ஊர் வரைக்கும் வரியா? ஐ போகலாமே. ஆனால் எதுக்குடா அங்கே இவ்வளோ காலையில்? ஒரு சின்ன வேலையாக போக வேண்டியது இருக்குது. நீயும் கொஞ்சம் கூட வந்தீனா? டேய், நிஜமாக வேலை தானா? எதுவும் பொண்ணு தூக்க போறியா? உன்கிட்ட சொல்ல விட்டுட்டேன்டா, நானும் கல்யாணியும் லவ் பண்ணுறோம் தெரியும்ல. ஆக்சுவலாக நேற்று அவளை கொண்டு அங்கே விட்டுட்டு வரும்போது ஒரு பெருசு கொஞ்சம் சத்தாப்பாக பேசிச்சு. அதனால் நம்ம வேலை இல்லாமல் அங்கே போகிறது ரிஸ்க்கு. நானே கொஞ்ச நாளைக்கு அவள் ஊருக்கு போக வேணான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வா. விடிந்தும் விடியாத காலை பொழுதில் வசந்தின் கல்லூரி நண்பன் தான் அழைத்து அவனை துரிதப்படுத்தினான். அவன் கூறிய இடத்திற்கு வந்ததும் வசந்தும் ஓடி வந்தான். என்னவோ ஏதோ என்று நண்பனின் குரலே சரியில்லை. என்ன பிரச்சனை வந்தால் என்ன, பார்த்து கொள்ள வேண்டியதுதான். கல்யாணியின் ஆசை சீக்கிரம் நிறைவேறிவிடும் போலையே, அவளை கூட்டிவிட்டு வரும்படி ஆகிவிடும் போலையே என்று யோசித்து கொண்டே ஜோராக கிளம்பி அன்னையிடம் கூறிவிட்டு நண்பன் கூறிய இடத்திற்கு விரைந்தான். டேய், என்னடா இது, துணைக்கே வாடான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க? டேய், உண்மையை சொல்லுங்கடா, அந்த ஊரில் பொண்ணை தூக்க தான் போகிறோமா? தூக்குறதுனா எனக்கும் கையோட ஹெல்ப் பண்ணுங்கடா. நேற்றுல இருந்து அவள் வேற என் உயிரை எடுக்கிறா. கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுன்னு அவளையும் கையோட தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. மச்சி, அங்கே ஊரில் போய் பேசிக்கலாம். முதல்ல நேற்று அங்கே வச்சு ஒரு பெருசு பேசுச்சின்னு சொன்னில, என்ன மேட்ரு முழுசாக சொல்லு. நேத்தி நடந்ததை கூறி முடித்தான் வசந்த். அதற்குள் வண்டியும் கல்யாணியின் ஊருக்குள் நுழைந்து கல்யாணி இருக்கும் வீட்டிற்கு எதிர்ப்புறம் இருக்கும் பெட்டி கடையில் நின்றது. டேய், என்னடா கல்யாணி வீட்டு வாசல்ல இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஒப்பாரி சத்தம் எல்லாம் கேட்குது. அந்த கிளவி புட்டுக்குச்சா? ஐயோ, இவளுக்குன்னு இருந்த ஒரு ஆதரவும் போயிடுச்சா? அதான் காலையில் குட் மார்னிங் மெசேஜ் கூட போகவே இல்லையா? நெட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா போல. டேய், நம்ம எப்படியாவது மாஸ்க் போட்டுட்டு யாருன்னு தெரியாத மாதிரி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோண்டா. ஏன்னா அவள் தனியாக ரொம்ப துடிச்சு போவா, பாவம். நான் வந்தால் என் வாசனை வச்சு அவள் கண்டுபிடிச்சிடுவா. அவளுக்கு ஆறுதலாக இருக்கும். நண்பர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு தயங்கி கொண்டிருந்தார்கள். எப்படி கூறுவார்கள்? நண்பனின் அழுத விழிகளை பார்க்க தாங்குமா? இல்லை, தான் நண்பன் உடைந்து கதறுவது தான் தாங்குமா? எப்படி சமாளிப்பது என்று ஒன்றும் புரியவில்லை.
உள்ளே போகலாம் வாங்கடா, இந்தா மாஸ்க் போட்டுக்கோ. ஐயோ, கல்யாணியோட அழுத மூஞ்சி என்னால் எப்படிடா பார்க்க முடியும்? அவன் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா. என்னை கூட்டிகிட்டு போயிடுமாம்மா, கல்யாணம் பண்ணிக்கோமாமான்னு. நான் தான் சின்ன பிள்ளையா இருக்கான்னு வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கூட என் கூட இருந்த ஒரே ஒரு பாட்டியும் போயிடுச்சா. அவள் எப்படி தான் தாங்க போகிறாளோ. மச்சி, அங்கே என்ன நடந்தாலும் நீ என்ன பார்த்தாலும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது உனக்காக கிளம்பி வந்திருக்க எங்கள் மேலே ப்ராமிஸ். உன்னோட எந்த எமோஷ்னலும் அங்கே வச்சு காட்டக்கூடாது. டேய், என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க? எனக்கு அவகிட்ட பேசினா போதும், அவளுக்கு ஆறுதல் சொன்னால் போதும். வேற என்ன பெருசாக எமோஷ்னல்? அந்த பாட்டுக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? சரி, அது இருக்கட்டும். இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு எப்படிடா அவள் பாட்டி இறந்தது தெரியும்? கல்யாணி வீட்டை நோக்கி நடந்து கொண்டே நண்பர்களுடன் பேசிக்கொண்டே வந்திருந்தவனுக்கு வாசலில் கல்யாணியின் பாட்டியின் அலறல் குரல் கேட்டு அப்படியே கதவில் சாய்ந்து நின்று விட்டான். ஐயோ கல்யாணிம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டியே. இதுக்காகவா நான் உசுரை பிடிச்சிக்கிட்டு உனக்காக வாழ்ந்தேன்? வசந்தின் உறைந்து வாசலிலேயே நின்று விட்டான். வலது கைப்பக்கம் ஒரு நண்பனும் இடது கைப்பக்கம் இன்னொரு நண்பனும் அவனின் கையை இறுக்கி பிடித்து கொண்டார்கள். எந்த விதத்திலும் அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். நடக்க முடியாத தன் கால்களை மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து எல்லோரும் கூடி கதறி அழும் இடத்திற்கு அருகில் சென்று நின்றான். அவனின் அழகு ராணி, இதயத்தை கொள்ளை கொண்ட ராட்சசி, அவளின் இம்சையான அரசி, கனவிலும் நினைவிலும் கூடி கலைக்கும் அவனின் பொண்டாட்டி கல்யாணி சவமாக படுத்து கிடந்தாள் நடு வீட்டில். முகமெல்லாம் மஞ்சள் தேய்த்து குளித்த முகத்துடன் நெற்றியில் 1 ரூபாய் அளவுக்கான குங்கும பொட்டும் அதன் மேலே 1 ரூபாய் காயினும் தலையில் அவளுக்கு பிடித்த முல்லைப்பூச்சரங்கள் 2 தோள்களிலும் சரிந்து அவன் என்றோ வாங்கி கொடுத்த பட்டுப்புடவையில் காதிலிருந்து கால் வரைக்கும் அவன் வாங்கி கொடுத்த ஆபரணங்கள் தான் ஜொலித்து கொண்டிருந்தது. அன்றொரு நாள் பட்டுப்புடவை கடையில் இவன் சிகப்பு நிற புடவை எடுத்து அவளிடம் கொடுக்கும்போது, ஐயோ மாமா, எனக்கு இந்த புடவை நிறம் அடிக்குமே அப்படின்னு யார் சொன்னா? அழகான சிவப்பு ரோஜா பூ மாதிரி இருப்படி நீ அழகி. மூளையை ஆக்கிரமித்தது அவளின் உரையாடல். கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வந்து எதிரில் இருக்கும் ஆட்களை மறைக்கும் அளவு நீரால் நிரம்பி இருந்தது. கண்ணம்மா, சத்தம் வராமல் மாஸ்க் கிட்ட வாய்க்குள் மெல்லமாக முணுமுணுத்து கொண்டான். கட்டி தழுவ கைகள் பரபரத்தாலும் எதுவும் ஓடவில்லை மூளையில். மாமா, அவனின் காதுக்குள் வந்து சென்றது அவளின் குயிலின் குரல். மாமா, மூஞ்சி தூக்கி வைக்காதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு? நான் புடவை கட்டுறத பார்க்கணும், அவ்வளோதானே? சரி பாருங்க. ஏய் வேணாண்டி எருமை, சும்மா தான் கேட்டேன். இல்லை மாமா, உங்கள் முகம் வாடினா எனக்கு தாங்காது. எல்லா பொண்ணுங்களும் பூவும் பொட்டுமா செத்து போகணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் மட்டும் நீ இறந்து கொஞ்ச நேரம் கழித்து இறந்து போகணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நீ எனக்காக அழுகிறத என்னால் பார்க்க முடியாது மாமா. ஒருவேளை திரும்பி உயிரோட வந்தாலும் வந்துடுவேன் உனக்காக. அன்று ஒரு நாள் வீடியோ காலில் இருக்கும் பொழுது நான் வாங்கி கொடுத்த புடவையை என் கண் முன்னால் மாற்று என்று செல்லமாக வம்பிழுத்து கொண்டிருந்த வசந்திற்கு அவள் கூறிய பதில் மொழி இது. இன்று நினைக்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் அடைத்து கொண்டு வந்தது. ஒருவேளை நான் அழுதால் திரும்பி வருவாயா என் கண்ணம்மா? இன்னும் நான் உயிரோட இருக்கேனே. நீ அன்று கூறியது போல் இறப்பு என்னை தழுவவில்லை என்றால் உன்னளவு உன்னை நான் நேசிக்கவில்லையோ? கல்யாணியின் உடலோடு ஒன்றாக எரிந்துவிடும் எண்ணத்தில் இருக்க தன் நண்பனை பார்த்தவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இங்கு நின்றால் வேறு மாதிரியாக தன் நண்பனை பார்க்க வேண்டும் என்று புரிந்து கொண்டவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக கையை பிடித்து அழைத்து கொண்டு மீண்டும் அந்த பெட்டி கடைக்கு வந்து அமர்ந்தார்கள். என்னாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு? என்னத்த சொல்றது தம்பி, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசரம்தான். 15 வயசு கிட்ட தான் ஆகுது. ஆனால் யாரையோ நம்பி ஏமாந்துருக்கும் போல அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லிக்கிறாங்க. என்னத்த நமக்கு தெரியும்? அவ்வளவு நேரம் சிலையாக கல்யாணியின் வீட்டு வாசலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவன் கடைக்காரனின் இந்த கூற்றில் ஆக்ரோஷமாக நிமிர்ந்து பார்த்தான். கரகரத்த தன் தொண்டையை செருமி தன்னிலைப்படுத்தி கொண்டு, அண்ணா, அவ கோலை கிடையாது, உண்மையை சொல்லுங்க, இல்லைனா என் ஃப்ரெண்டு கமிஷனர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க சொல்வேன்.
தம்பி, அன்னைக்கு இங்கே வந்த பசங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னாங்க. என்கிட்ட இந்த தம்பி நம்பர் தான் இருந்துச்சு, அதனால் வர வச்சேன். மீதி வேற எதுவும் வேணும்னா ஊர் தலைவரை தான் நீங்கள் போய் கேட்கணும். இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேணாம் தம்பி. இப்பொழுது இன்னும் தெளிந்த வசந்த் கடைக்காரனை பார்த்து நண்பர்களிடம் கை காட்ட அனைவரும் தன் கைகளை மடக்கி கொண்டு சட்டையை மேல்முட்டி வரை தூக்கி கொண்டு கடைக்குள் நுழைந்து சட்டரை சாற்றினார்கள். இருக்கும் ஆங்காரம் அத்தனையும் ஒரு சேர அந்த கடைக்காரனின் வாயெல்லாம் இரத்தமாக மாறியது. வழிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டே உண்மையை ஒப்பிக்க ஆரம்பித்தான். நேத்தி உன்னை இங்கே வந்து ஒரு பெருசு மிரட்டுச்சு தெரியுமா? அதுதான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம். இங்கே காற்று கூட அந்தால பேச்சை மீறி உள்ளே வர முடியாது. அப்படி இருக்க ஊரை பற்றி உனக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைக்கு நல்லாவே தெரியும். எந்த நம்பிக்கையில் உன்னை காதலிச்சிச்சின்னு தெரியல தம்பி. இங்கே காதலிக்கிறவங்களுக்கு இதுதான்ப்பா தண்டனை. இது காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான். ஏண்டா நாயே, ஒரு புள்ள ஒருத்தனை காதலிச்சிச்சுன்னா அதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு கொன்னுட்டு அவள் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்னு கதையவே மாற்றுவீங்களா? இது என்ன காலங்காலமாக நடக்கிறது? இருடா, இன்னைக்கு போலீஸை கூப்பிட்டு இந்த ஊரையே நான் சுடுகாடை ஆக்கலை. என் கல்யாணி இல்லாத இடத்துல இங்கே நீ யாருமே இருக்க வேணாண்டா. அந்த இடமே அதிர கத்தினான் வசந்த். என்ன தம்பி, நீங்கள் படித்தவர்னு சொல்கிறீங்க, கமிஷனர் அளவுக்கெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க. உங்கள் முன்னாடி தைரியமாக நீங்கள் என்னையும் நான் பேசுகிறதையும் ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னு கூட யோசனை இல்லாமல் எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருப்பேன். தம்பி, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போகலாம். இங்கே ஊருக்குள்ளே வந்துட்டா இவங்களுக்குன்னு இந்த கட்டுப்பாடு தான் இருக்கும். இந்த ஊருக்குள்ளே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஊருக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து பொய் சாட்சி சொல்வான். போலீஸ்காரனும் துணைக்கு போவான். உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்கன்னா போலீஸுக்கெல்லாம் பயப்படவா செய்வான்? அது போக நீங்கள் சொல்கிற மாதிரியே நெஞ்சில் அடிச்சுக்கிற மாதிரி இங்கே நடந்ததும் ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு தான் கல்யாணி ஒருத்தி. இங்கே அவளை மாதிரி செத்து போன 100 பொம்பளை பிள்ளைங்கள அவளும் ஒருத்தி, அவ்வளோதான். சும்மா இருந்த புள்ள மனசை கெடுத்து கொன்னுட்டு வந்துட்டானுங்க ஒப்பாரி வைக்க. இந்த வார்த்தைகள் முடிக்க முடியல அந்த கடைக்காரனால். வசந்த் பாய்ந்த அந்த கடைக்காரனை மரணடி அடித்து கொண்டிருந்தான். கூட இருக்கும் நண்பர்கள் இவன் எங்கு போய் சிக்கிவிடக்கூடாது என்று பெரும்பாடுபட்டு கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றார்கள். அத்தியாயம் 44. மச்சி டேய் வசந்த், எங்கடா போகிற? இருடா, நாங்களும் வரோம். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத டேய். நான் அவசரப்படக்கூடாதுன்னு தான் பொறுமையாக இருந்ததோட பலந்தாண்டா இப்படி என் ராணி என்னை விட்டுட்டு போயிட்டா. இனி நான் அவசரப்படாமல் எப்படி இருக்கிறது? என் ராணியோட சாவுக்கு நான் நிச்சயமாக நியாயம் கேட்டே ஆகணும். அந்த கடைக்காரனை அடித்து உதைத்து வெளியே வந்த வசந்த் நிற்காமல் நேரே சென்றது அந்த ஊரில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தான். சார், நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தம்பி, வந்த உடனே நேராக போய் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பார்க்க முடியாதுப்பா. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை அந்த ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்க. கால் பண்ணுவாங்க உங்களுக்கு, அப்புறம் வாங்க. வாசலில் ஆள் உயர துப்பாக்கி ஏந்தி நின்று கொண்டிருந்த ஒரு காவலாளி அவசரமாக உள்ளே செல்ல முயன்ற வசந்தை நிறுத்தி கூறினார். சற்று நேரம் கூட காக்க முடியாமல் உடனே தனக்கு தெரிந்த கமிஷனர் நண்பருக்கு அழைப்பு விடுத்து மேலோட்டமாக விஷயத்தை கூறி தனக்கு உதவி செய்யுமாறு கேட்கவே குடும்ப பழக்கத்தினால் அவரும் இவனுக்கு உதவி செய்ய முன்வந்து உடனே இன்ஸ்பெக்டரை அழைத்து இவனை பற்றி சிபாரிசும் செய்தார். வாசலில் நின்று கொண்டிருந்த வசந்தை இன்ஸ்பெக்டர் அழைத்தார் என்று இன்னொரு காவலாளி வந்து கூறவே உடனே இன்ஸ்பெக்டர் அறை நோக்கி விரைந்தான் வசந்த். சொல்லுங்க வசந்த். அதிலே கமிஷனர் தன் பெயரை முதற்கொண்டு கூறியிருக்கிறார் என்பது புரியவே தன்னுடைய கோரிக்கையை கூற ஆரம்பித்தான் வசந்த். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? சிபாரிசினால் ஏற்பட்ட எரிச்சல் அவரின் பேச்சில் நன்றாகவே தெரிந்தது. இறப்பு சூசைட் தான்னு நீங்கள் விசாரிக்கணும் சார். அப்போது போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும். உங்களுக்கு ஓகேவா? அது ஏன் வசந்த், பயமா? எனக்கு என்ன பயம்? அவள் வலி தாங்க மாட்டா சார். கத்தி வச்சு எப்படி வெட்ட சொல்கிறீங்க என்றவன் கண்ணில் நிற்காமல் தண்ணி வந்து கொண்டே இருந்தது. வசந்தை கூர்ந்து பார்த்த இன்ஸ்பெக்டர் கத்தி அழைத்தார் கான்ஸ்டபிளை. ஏய் 301, வண்டியை எடு, அந்த பொண்ணு வீட்டுக்கு என்று உத்தரவு பிறப்பித்த இன்ஸ்பெக்டர் வசந்தையும் அவனின் நண்பர்களையும் தன்னோடு அழைத்து சென்றார். வீட்டிற்கு முன்பு வந்து நின்ற காவல் வாகனத்தை கூட பொருட்படுத்தாமல் இருந்தார்கள் அந்த ஊர் மக்கள். இதெல்லாம்
அதெல்லாம் அவர்களுக்கு பழகிய விஷயம்தானே. நிப்பாட்டுங்க. உங்கள் வீட்டு பொண்ணு சாவில் மர்மம் இருக்குதுன்னு அவள் சூசைட் பண்ணிக்கல அப்படின்னும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணணும்? நீங்கள் என்ன இன்னைக்கு நேத்தா எங்களை பார்க்குறீங்க? எத்தனை வருஷமாக இது மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க சாகிறத பார்த்துருக்கீங்க தானே? நக்கலாக பார்த்தான் அந்த ஊர் தலைவர் மகன். ஜாதி கட்சி அரவணைப்பு அவனுக்கு இந்த திமிரை தந்தது. யாருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அவங்களுக்காக தானே வர முடியும். அதனால் முறையாக உங்கள் பொண்ணு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. எனக்கு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஊர் மக்கள் அத்தனை பேரும் நகர்ந்து கல்யாணியின் உடல் எடுக்க வழிவிட்டு நின்றனர். யாருமே அங்கிருந்த வசந்தையும் அவனின் நண்பர்களையும் வித்தியாசமாக பார்க்க கூட இல்லை. முகத்தில் எந்த உணர்வுகளையும் காட்டவும் இல்லை. ஊரின் சார்பாக கல்யாணியின் அண்ணன் ஒருவன் வந்தான், போலீசுடன். அதை தாண்டி வசந்த் மற்றும் அவனின் நண்பர்களும் வந்தார்கள். 2 மணி நேர உடல் கூராய்வுக்கு பிறகு ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டரின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. கமிஷனர் நேரடியாக இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டு கூடவே இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் தட்டி கழிக்க வழி இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இன்ஸ்பெக்டர் களமிறங்க வேண்டியதாகி போனது. ரிப்போர்ட்டிங் விவரம் முழுவதுமாக தெரியாமல் கல்யாணியின் உடலை எடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்ற வசந்தின் வேண்டுகோளுக்கிணங்க ரிப்போர்ட்டை வாங்கியவர் அங்கேயே தனியாக சுவரில் சாய்ந்து அழுது கொண்டிருந்த வசந்தை தனியாக அழைத்து ரிப்போர்ட்டை அவனிடம் கொடுத்தார். படித்தவர் தானே தம்பி நீங்களே இதை படிச்சு பாருங்க, இதில் என்ன வந்திருக்குன்னு. உங்கள் கண்ணு முன்னாடி ஜிஹெச்சில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கோம். படித்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எந்தவித உடலில் காயங்களும் இல்லை என்றும் வேறு எந்த தொந்தரவும் இல்லை. உணவில் அளவுக்கு அதிகமாக நச்சுப்பொருள் சேர்த்து கொண்டதால் மட்டுமே இறந்ததாகவும் கொட்டளத்தில் இருக்கவும் திடுக்கிட்டு தான் போனான். கம்ப்ளீட் சூசைட் என்று கடைசி வாக்கியமும் இருந்தது. அப்படியானால் எதற்காக அவள் இந்த முடிவு வந்திருக்க வேண்டும் என்று மற்றொரு மூளை குழம்ப ஆரம்பித்தது. என்ன போட்டிருக்கு வசந்த்? அது சூசைட் தான் அப்படின்னு போட்டிருக்கு சார். அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் வசந்த்? எப்படியும் நீங்கள் கமிஷனருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் சிபாரிசில் நாங்கள் ஒன்று பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்களே எங்ககிட்ட நேரடியாக சொல்லிட்டிங்கன்னா அதை அப்படியே பண்ணிடுவோம்ல சார். அவ்வளவு ஆற்றாமையாக இருந்தது இன்ஸ்பெக்டரின் குரலில். அவருக்கு தெரியாதா இந்த கிராமத்தில் இதுதான் வழக்கம் என்று? தட்டி கேட்கவும் முடியாது. அதற்கு ஏதாவது இத்துப்போன பெரிய மனுஷன் அலைபேசியில் வந்து பணியை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவான். சரி போய் தொலைங்கள் என்று விட்டுவிட்டாலும் இன்னொரு பக்கம் இங்கு இப்படி தவறு நடக்கிறது, அதை போய் செய்யுங்கள் என்று இன்னொரு மேலிடத்திலிருந்து தங்களுக்கு கட்டளை வரும். எதை தாண்டா செய்வது என்ற எரிச்சலில் தான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர். சாரி சார், உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் இப்படி அலைய விடலை சார். சீரியஸாகவே இதில் ஏதோ வில்லங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாள் நடந்தது உங்ககிட்ட முழுசாக சொல்லிட்டேன். இதோ நாங்கள் கடைசியாக பேசிக்கிட்ட ஃபோன் கால் ரெக்கார்ட் கூட அவள் குரலை கேட்ட எப்போதும் அவள் கால் மட்டும் ஆட்டோ ரெக்கார்ட் போட்டிருப்பேன். கேளுங்க, அவள் குரல் அப்படி ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்க. ப்ளீஸ் சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னால் கல்யாணி இல்லாமல் வாழ முடியாது. அங்கேயே முட்டி போட்டு மடங்கி ஆண் என்ற கர்வம் எல்லாம் சுக்குநூறாக உடைய முகத்தை மூடிக்கொண்டு கத்தி கதறி அழுத வசந்தை பார்க்க இன்ஸ்பெக்டருக்கே பாவமாகத்தான் இருந்தது. எத்தனை கதறல்கள் இது போல் பார்த்திருப்பார். ஆனால் இன்று வசந்தின் கதறல் வேறு மாதிரியாக இருந்தது. உயிரை உருக்கி உணர்வுகளை தட்டி எழுப்புவதாக இருந்தது. அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களிலும் கண்ணீர். கண்ணம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன்டி. நீ கேட்டப்பவே உன்னை என் கூட கூட்டிட்டு போயிருக்கணும். உன்னை இப்போ யமனுக்கு தூக்கி கொடுத்துட்டு நிற்கிறேனே. வாடி தங்கம், மாமான்னு ஒரு முறை கூப்பிடுடி. என்னையும் உன்னோடவே கூட்டிட்டு போயிடுடி. என்னால் நீ இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? மன்னிச்சிடுடி பொண்டாட்டி. ஸ்ட்ரக்சரில் இருந்த கல்யாணியின் உடலை கட்டி கொண்டு கதறி அழுதான் வசந்த். அந்த குட்டி உதட்டில் 1000 முத்தங்கள் இட்டு விட்டான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனின் நண்பர்களும் இன்ஸ்பெக்டரும் வந்து அவனை தூக்கி நிறுத்தி, வசந்த் எந்திரிப்பா, அழுகாத. நீ எவ்வளவுதான் இப்போ அழுது கதறினாலும் கல்யாணி திரும்பி வர மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. உனக்கு தான் இந்த ஊர் புதுசு, உன் கல்யாணிக்கு இந்த ஊர் புதுசு இல்லை. இங்கே இத்தனை கொலை நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். காதலிச்சா அதை எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு, கண்டுபிடிச்சா அடுத்து கொலைதானும் கல்யாணிக்கு தெரியாமல் இருந்திருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க காதலிச்சிருக்காங்கன்னா ஒன்று பாதுகாப்பு கேட்டு எங்ககிட்டயாவது வந்திருக்கணும். அட்லீஸ்ட் உன்கிட்டயாவது இங்கே இப்படிலாம் தான்
இப்படியெல்லாம் நடக்குங்கிறத சொல்லி இருந்தா படித்த பையன் நீ இப்போ இவ்வளவு போராடுற அவ சாவுக்கு நியாயம் கேட்க நினைக்கிறவன் கண்டிப்பாக அவங்கள கல்யாணம் பண்ணி இருப்பீங்க, ஏதாவது வழி பார்த்துருப்பீங்க. இது முழுக்க முழுக்க உன்னோட கல்யாணியோட முட்டாள்தனத்தினால நடந்திருக்கு. அதையும் மீறி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறேன். ஏன் என்னும் விதமாக அழுது வடிந்த கண்களை கொண்டு இன்ஸ்பெக்டரை நிமிர்ந்து பார்த்தான் வசந்த். ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு யோசிக்கிறியா? நீ சொன்னதுபடியே அவ ஒரு நாள் முழுக்க உன் கூட தனியாக தான் இருந்திருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்ன வயசு பொண்ணு. அதை காட்டிலும் நீங்கள் 2 பேரும் கெட்டு போகிற வயசு நடுநல வயசில் இருக்கீங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் ஒரு விஷயம் கொட்டழுத்தில் இருந்தது. படிச்சியா, கவனிச்சியா? அந்த ரிப்போர்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெறும் கமிஷனருக்காக கடமைக்காக செய்யணும்னு நினச்ச உதவியை நான் உனக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அப்பொழுதும் இன்ஸ்பெக்டர் கூறுவது புரியாமல் கையில் வைத்திருந்த ரிப்போர்ட்டையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனின் பார்வை முழுவதும் கருப்பு மையில் எழுதப்பட்டிருந்த சூசைட் என்ற வார்த்தையில் மட்டுமே நின்றிருந்தது. அந்த பொண்ணு ஸ்டில் விர்ஜின் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. லவ் பண்ணுற பையன் பல நாள் அவளை தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா. ஒரு நாள் முழுக்கவும் உன் வீட்டில் தனியாக தான் இருந்தோம்னு சொல்கிற. அப்படி இருந்தும் அவகிட்ட எல்லை தாண்டாமல் இருந்த உன்னோட கண்ணியத்திற்காகவும் உன் காதல் உண்மையாக இருக்கும்னு நம்பி தான் உனக்கு நான் இப்போ உதவி செய்யவே நினைக்கிறேன். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சூசைட்னு சொல்லுதே. இதை தாண்டி உனக்கு வேற என்ன ஹெல்ப் செய்யணும்னு கேளு, செய்கிறேன். என்ன பண்ணாலும் கல்யாணி திரும்பி வர மாட்டான்னு உனக்கே தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது சார், ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்காக இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். அவள் எனக்காக ஏதாவது செய்தியை விட்டுட்டு போயிருக்கலாம். அவளோட வீட்டுக்கு போய் நான் பார்க்கணும். அதுக்கு உங்கள் உதவி வேணும். அதுக்கப்புறம் அவளுக்கு என்னதான் ஆச்சு, எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நீங்கள் எனக்கு விசாரிச்சும் சொல்லணும். சரி, 2மே பண்ணுறேன். ஆனால் இது 2த்துனால உனக்கு என்ன பிரயோஜனம்? தெரியல சார். கடைசியாக அவள் இறக்கும்போது அவளோட மனநிலை என்னங்கிறது எனக்கு தெரியணும் சார். நான் இனி வாழ போகிற வாழ்க்கைக்கு அது மட்டும்தான் அர்த்தமாகவே இருக்கும். சரி, நீ கேட்டபடி அங்கே உனக்காக ஏதாவது அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ சொன்ன மாதிரி நான் விசாரிப்பேன். விசாரித்து நான் தான் உன்கிட்ட பதில் சொல்கிறேன். விசாரிக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார். நீங்கள் நியாயமாக விசாரித்து சொல்லுவீங்கன்னு. அப்படியெல்லாம் போலீஸை நம்பாதப்பா. புரியாத பார்வையில் புருவங்கள் சுருங்க யோசனையாக இன்ஸ்பெக்டரையே பார்த்து கொண்டிருந்தவன் தோளில் தட்டி அங்கிருந்து அழைத்து சென்றார். வண்டி ஓட்டும் டிரைவரை தாண்டி இன்ஸ்பெக்டர் தன் அணியை விடுத்து வசந்த் மற்றும் அவனின் நண்பர்களை மட்டும் உடன் கூட்டி சென்றார். அவர்கள் நேரே வந்து நின்றது கல்யாணியின் வீட்டிற்கு. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளின் சொந்தங்கள் அவள் உடலை எடுத்து கொண்டு வந்திருந்ததால் வாசலில் வைத்து சடங்கு செய்து கொண்டிருந்தவர்களை கொன்று போடும் மாத்திரத்தில் பார்த்து கொண்டு நின்றான் வசந்த். அத்தியாயம் 45. கல்யாணியின் உடலை கூராய்வு செய்து விட்டார்களாம். அதனால் சொந்த பந்தங்கள் வந்து பார்த்து செல்லும் வரை அவளை வீதியில் தான் கிடத்தி வைப்பார்களாம். வீட்டிற்கு அழைத்து செல்ல மாட்டார்களாம். அது தீட்டாம். இன்னும் என்னதான் அந்த 15 வயது சிறு பெண் உயிரற்ற உடல் தாங்குமோ தெரியவில்லையே. இதெல்லாம் கேட்க கேட்க வசந்திற்கு பீரிட்டு தான் வந்தது அழுகை. என்னிடம் கொடுங்களடா, என்னவளை நான் அவளின் உயிரற்ற உடலை கூட பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன் என்றெல்லாம் கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. என்ன உரிமையில் அவளை தொட முடியும்? அவள் கேட்டது அங்கீகாரம். கொடுத்தேனா? முறைப்படி தாலி கட்டியாவது இருந்தால் இந்நேரம் வம்பு சண்டையாவது போட்டு நின்று இருக்கலாம். இப்பொழுது என்ன செய்ய முடியும்? இறந்த அவளை இதற்கு மேலும் என்ன நோகடிக்கப் போகிறார்களோ? இன்னும் யாருக்காக இந்த உடலை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஐயோ, வெயிலில் காய்கிறாளடா என் கண்ணம்மா என்று மனதுக்குள் கதறியவன் இன்ஸ்பெக்டர் அழைக்கவும் மனதை கல்லாக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டான். இந்தா வசந்த், க்ளவுஸ் போட்டுக்கோ. எந்த பொருளை வேணாலும் தொட்டு தேடிப்பாரு. ஏதாவது கிடச்சிச்சின்னா என் பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து நீ வச்சுக்க கூடாது. என்ன பொருளாக இருந்தாலும் என்கிட்ட காமிச்சிட்டு அதை தாராளமாக நீ எடுத்துக்கலாம். சரி என்னும் விதமாக தலையை மட்டும் ஆட்டிவிட்டு ஒவ்வொரு இடமாக தொட்டு தடவி தேடி பார்க்க ஆரம்பித்தான். அத்தனையிலும் இருவருக்குமான நினைவுகள் அப்பட்டமாக தெரிந்தது.
முதலில் கல்யாணியை பார்த்தது, அதற்கு பிறகு அவளுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தது, அதற்கு பிறகு வீடியோ கால் அட்டன் செய்தது தெரியாமல் வைத்துக்கொண்டு அவள் தாவணி மாற்றியது, எத்தனையோ நாள் பாத்திரம் துலக்குகிறேன், வீடு கூட்டுகிறேன் என்று அவள் கூறிக்கொண்டே வீடியோ மற்றும் ஆடியோ காலில் பேசிக்கொண்டே வீட்டு வேலைகள் செய்வது, சமைப்பது என்று எத்தனை நினைவுகள் அந்த வீட்டினுள். அதற்குள் வெளியே சென்ற இன்ஸ்பெக்டர் வசந்த் சந்தேகம் என்று கூறிய அந்த பெரியவரை இழுத்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் அறைக்குள் சென்று கதவை சாத்தினார். என்ன சார், வயசானவன் அப்படி தரன்னு இழுத்துட்டு வரீங்க? இவர்களால் என்ன பண்ணிவிட முடியும் என்ற ஏளனம் இருந்தது அந்த கிழவனின் பேச்சில். யாரு நீ? வயசானவனா? ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் எப்படியெல்லாம் கொலை பண்றீங்கன்னு தெரியாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் உங்களுக்கு தெரியுமே, எல்லாம் தெரியுதுல்ல சார், அப்புறம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? தலைப்பாகையாக கட்டியிருந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு பதிலளித்தான் அந்த கிழவன். ஜாதி கட்சி ஆதரவு வச்சுக்கிட்டு தானடா ஆட்டமா ஆடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ, அன்னைக்கு உன் உசுரை தவிர உடம்புல வேற ஒன்றும் இருக்காது. அது நடக்கிறப்போ நடக்கட்டும் சார், இப்போ என்ன அவசரம்? அதுக்குள்ளே இங்கே எங்களோட ஜாதியை நாங்கள் நிலநாட்டி நிப்பாட்டி இருப்போம்ல. நரைத்த மீசையை நீவி கொண்டு பேசினான். செக், உங்ககிட்ட எல்லாம் பேச வச்சிருக்கான் பாரு அந்த கடவுள், அவனை சொல்லணும். சரி, உண்மையை சொல்லு, கல்யாணிக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக அவ்வளோ விஷம் குடிக்க தூண்டி இருக்கீங்க? சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நீங்கள் தானே சார் ரிப்போர்ட் காமிச்சிருக்கீங்க. அப்புறம் விஷம் குடிக்க தூண்டி இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம் சார்? இப்போ என்னால் உன்னை ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே, அப்புறம் என்ன மயிருக்கு சமாளிக்கிற? தைரியமாக என்ன நடந்ததுன்னு ஒன்று விடாமல் சொல்லு. அன்று வசந்துடன் பேசிவிட்டு ஃபோனை கையில் வைத்து கொண்டிருந்தவள் தன் முன்னிலையில் நிழலாட எந்திரித்து நின்றாள். அங்கு எதிரே வந்து நின்றது கல்யாணியின் பெரிய அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு இதுநாள் வரை மாடாக அவள் உழைப்பை வாங்கி கொண்டு போனா போகுது என்று சோறு போடுபவன். அடுத்து நின்றது இதோ ஜாதி கொலையை சர்வசாதாரணமாக செய்யும் இந்த கிழட்டு பயலும்தான். அண்ணா, தாத்தா என்றவளுக்கு அதற்கு மேல் பேச்சு வராமல் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. அவள் எழுந்து நின்ற வேகத்தில் மொபைல் கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்து சிதறியது. என்ன கண்ணு, கையில் வசதியான மொபைல் வச்சிருக்கிறது போல தெரியுது. ஒரு பொட்டு ஜிமிக்கி வாங்குறதுன்னா கூட நீ எங்ககிட்ட தானே கேட்ப கண்ணு. இவ்வளோ பெரிய ஃபோன் நம்ம ஊர் பெரியவர் மகன்கிட்ட தான் இருக்கும் போல. ஆனால் உன் கையில் எப்படி? அது இந்த ஊருக்கு வந்தாங்களே, அவங்க கூட போட்டியெல்லாம் வச்சாங்களேண்ணா, அதில் நான் முதல் பரிசு ஜெயிச்சதுக்கு இந்த மொபைல் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரியுமேண்ணா. அப்படியாம்மா? அச்சோ, எங்களை பார்த்தா அதிர்ச்சியில் நீ கீழே போட்டு உன் மொபைல் சுக்குநூறாக உடஞ்சிடுச்சே. பரிதாபமாக உச்சி கொட்டுவது போல் கீழே குனிந்த உடைந்த மொபைலை எடுத்தவன் அதில் இருக்கும் சிம் கார்டையும் மெமரி கார்டையும் பிடுங்கி கையில் வைத்திருக்கும் நெருப்பு குச்சி மூலம் இரண்டையும் அவள் கண்முன்னே எரித்து விட்டான். அண்ணா, கல்யாணியின் குரல் சற்று ஓங்கிதான் வந்தது. காரணம், சிம் கார்டு போனால் கூட பரவாயில்லை, ஆனால் மெமரி கார்டில் தன்னவனின் அழகிய புகைப்படங்கள் எத்தனை இருக்கிறது, அத்தனையும் தீக்கிரையாகிவிட்டதே என்ற கோபத்தில் வந்த வேகம்தான் அது. பாருடா, புள்ள பூச்சியான என் தங்கச்சிக்கு குரலெல்லாம் வசந்து வருது. நீ இந்த ஊருக்கு எப்படி வந்தேன்னு தெரியும் தானே? ஒரு வயசு பிள்ளையா அனாதையாக தூக்கிட்டு வந்தாங்க இந்த ஊரில் இருக்கவங்க. இப்போ நீ நின்று உயிரோடு இருக்க, இதோ நடமாடிட்டு இருக்க, போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் நாங்கள் கொடுத்ததுமா. உனக்கு மாப்பிள்ளை பார்க்க எங்களுக்கு தெரியாது? இதோ இந்த ஊர் பண்ணையார் மகன் கட்டுனா ஒன்றை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். பண்ணையார் எவ்வளோ பெரியவர், அனாதையான ஒன்னைய அவர் மருமகளாக ஏற்றுக்க முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னு தெரியுமா? நீ நம்ம ஜாதிங்கிற ஒரே காரணம்தான். கூழும் கஞ்சியும் குடிச்சிட்டு இருக்க உனக்கு அவ்வளோ பெரிய இடத்துல வாழ்க்கை கிடைக்குமா என்ன? ஆனால் நீ எங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்க? தப்பு தான்னா, ஆனால் எனக்கு அவர் தான்னா பிடிச்சிருக்கு. என்னை மன்னிச்சிடுனா, அவரோடைய சேர்த்து வைங்க, உங்கள் காலில் கூட விழுகிறேன்னா. அவர்கள் இருவரின் காலையும் பிடித்து கெஞ்சி கொண்டிருந்தாள் கல்யாணி. பேச்செல்லாம் மன்னன் மட்டும்தான். அந்த கிழடு எடுத்த எடுப்பில் கொலை மட்டும்தான் செய்வார் போலும். ஆனால் எந்த வித முகபாவனையும் சொற்களையும் விடாமல் அமைதியாக காத்து கொண்டு நின்றார்.
சரி, அந்த பையன் நம்பர் உனக்கு தெரியுமா? சிம் கார்டு தான் எரிஞ்சு போச்சே. தெரியும்னா சரி, அப்போ அந்த பையனை ஃபோன் பண்ணி இங்கே தனியாக உன்னை பார்க்க வர சொல்லு. நான் உன்னை விட்டுடுறேன். அவன் கூறிய தோரணையிலேயே அவளுக்கு புரிந்தது, கண்டிப்பாக வசந்தை ஏதேனும் செய்து விடுவார்கள் என்று. ஏனென்றால் தன்னால் அவர்களுக்கு ஆக வேண்டிய காரியம் இருக்கிறது. அதனால் தன்னை ஏதும் செய்யாமல் வசந்தை கொன்று விடுவார்களோ என்று அஞ்சியது பாவை. பண்ணையாரின் மகனுக்கு பெண்ணை கட்டி கொடுத்து விட்டால், அதுவும் அவளையே சுற்றும் ஒருவனுக்கு கட்டி கொடுத்து விட்டால், இவளின் பெயரை வைத்து பண்ணையாரிடம் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் சாதித்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில்தான் வழக்கமாக காதலிக்கும் பெண்களை தான் பலியிடுவார்கள். இன்று முதல் முறையாக அந்த பையனை தீர்த்து கட்டிவிட்டால் கல்யாணியினால் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள் என்பது அவளுக்கு அப்பட்டமாக புரிந்தது. இதையெல்லாம் புரிந்த கல்யாணி, இவர்கள் தங்கள் காதலை சீக்கிரமாக கண்டு கொள்வார்கள். அதற்கு முன் வசந்தியிடம் கூறி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லையே. அதுதான் விதி போலும். விதியிடம் சிக்காமல் தப்பித்தவர்கள் யாருமில்லர். அப்பொழுது கல்யாணியின் இன்னொரு அண்ணன் முறை உடையவன் கையில் சாப்பாடுடன் வந்து நின்றான். ஒன்று, நீ நேசிக்கிற பையனை என் மொபைலில் ஃபோன் போட்டு வரவை, இல்லை இந்த சாப்பாடை சாப்பிட்டுடு. சற்று தயங்கியவன், என்னால் உன்னை எதுவும் பண்ண முடியலம்மா. நீயாவே நேரடியாக தன் முன் தன் உயிரை யாசகம் போல் கேட்டு நின்றவர்களை அவளால் ஒன்றும் பண்ணவும் முடியவில்லை. வசந்தை இக்கட்டில் சிக்க வைக்க விருப்பமும் இல்லை. ஒரு நிமிடம் கண்ணை மூடி திறந்த கல்யாணி யோசித்து பார்த்தாள். வசந்த் வாங்கி கொடுத்த மொபைலும் அவன் போட்ட சிம் கார்டு, மெமரி கார்டு அனைத்திற்கும் உண்டான கதியை யோசித்து பார்த்தவள், வசந்தை இங்கு தனியாக அழைப்பது சரியில்லை. கஷ்டமோ நஷ்டமோ தான் எடுத்த முடிவுக்கு பலன் அனுபவித்து விடுவோம் என்று வசந்திற்கு அழைக்க மனமின்றி இன்னொரு அண்ணன் எடுத்து வந்த உணவை உண்டுவிட்டு அனைவரையும் வெளியே செல்லும்படி கையை காட்டியவள் கதவை சாற்றிவிட்டு வேக வேகமாக வசந்த் அவளுக்கு வாங்கி கொடுத்த அணிகலன்களையும் புடவைகளையும் அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். தன்னவனுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குமோ அப்படியே தன்னை மாற்றிக்கொண்டு, நேரம் குறைவாக இருந்ததனால் அவளால் மேற்கொண்டு எந்த செய்தியும் அவனுக்கு எழுதி வைக்க முடியவில்லை. வைத்தாலும் பயனில்லை என்றவள் குறிப்பை உணர்த்தவே முழுதாக வசந்தின் உரிமைப்பட்டவள் போல் தயாராகி நின்றாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் அப்படியே அங்கு தரையில் படுத்து விட்டாள். கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அப்படியே கண்களை மூடிக்கொண்டாள். அத்தனையும் வசந்தின் நினைவுகள் மட்டுமே. மூச்சு நிற்கும் கடைசி நிமிடம் வரை வசந்த் மட்டுமே கண்ணுக்குள்ளும் மனதுக்குள்ளும் நிரப்பிக்கொண்டவள் கண்ணை மூடிக்கொண்டு சாவை விரும்பியே ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய வசந்திற்காகவும் தாங்கள் கொண்ட காதலுக்காகவும். இதை அந்த கிழவன் கூறி முடிக்கவும் ஆங்காரம் கொண்ட இன்ஸ்பெக்டர் தன்னுடைய பூட்ஸ் காலாலும் காப்பை ஏற்றிவிட்டு கையில் கொண்டு வந்தவன் அந்த காப்பினாலும் வயதானவர் என்றும் பாராமல் போட்டு அடி வெளுத்து விட்டான். ஏண்டா பிச்சைக்கார நாய்களா, உங்களுக்கு ஜாதி அவ்வளோ முக்கியமாக இருக்குதுல்ல? இப்போ இழுத்துக்கிட்டு அப்படியே இரு, ஒருத்தனையும் நான் உள்ளே விட மாட்டேன். உன் ஜாதியை வந்து தண்ணி கொடுக்க சொல்லுடா பார்ப்போம். கொலை கேஸில் என் பதவியே போனாலும் பரவாயில்ல, அப்பாவியான புள்ள 15 வயசு புள்ளதான்னு அவன் கல்யாணம் பண்ணாமல் உங்ககிட்ட விட்டுட்டு வச்சுருக்கான். ஆனால் நீங்கள் அந்த முளைக்காத பிஞ்ச உங்கள் ஜாதி வரியில் காவு கொடுத்துட்டு நிற்கிறீங்களேடா, அவனே தேவலான்னு தாண்டா இருக்கீங்க நீங்கள் பண்ணது என்று ஆக்ரோஷமாக அடித்து உதைத்து கொண்டிருந்தான் அந்த கிழவனை. அந்த பெரியவர் வலி தாங்காமல் கத்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய பூட்ஸ் காலினால் அவர் வாயிலேயே மிதித்து, சத்தம் போடக்கூடாது, ஜாதி விட்டு ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணால் உங்கள் மானம் வெளியில் போயிடும், குடும்ப கௌரவம் வெளியில் போயிடும் தானே சத்தமே இல்லாமல் பொம்பளை பிள்ளைய கொள்றீங்க. இப்போ அதே மாதிரி சத்தமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே கத்தி வலியை பொறுத்துக்கோ. ஏன்னா நான் உங்கள் ஜாதி இல்லை, வேற ஜாதிக்காரன் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சதுன்னா உன் ஜாதியில் உன்னை எப்படிடா மதிப்பாங்க? சத்தம் போடாம அழுகுடா, உள்ளேயே அடக்கிக்கிட்டு இருடா நாயே என்று தன் ஆங்காரம் தீரும் அளவு இத்தனை நாட்கள் எந்த பொண்ணுக்கும் தங்களால் உதவி செய்ய முடியவில்லை என்ற ஆத்திரமும் ஒரு சேர அந்த கிழடை குத்துயிரும் குலையுருமாக அடித்து போட்டு விட்டான் அந்த இன்ஸ்பெக்டர். விசாரணை என்று ஒரே வார்த்தையில் அவனால் இந்த அடிதடியை மூடி மறைக்க முடியும். அந்த தைரியம் இருக்கவும் தான் அடித்து விட்டான். அத்தியாயம் 46. எல்லாத்தையும் கேட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் வசந்த். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? தெரியலையே
என்று தலையை பிடித்து கொண்டு ஜீப்பில் சாய்வாக நின்றவனை தோலை தட்டி அங்கிருந்து அழைத்து சென்றார். இதில் கல்யாணியை விட்டு வர மாட்டேன் என்று அடம் வேறு அவனுக்கு. மச்சி, உனக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கி வந்து இவ்வளோ தூரம் செய்கிறாரு, அட்லீஸ்ட் அவர் வார்த்தைக்காகவாவது மரியாதை கொடுடா. கல்யாணியை விட்டு வரமாட்டேனா என்னடா, அவ கூடிய உடன்கட்டை ஏற போறியா? ஊரில் இருக்கிற உங்க அம்மாவை பற்றி யோசிச்சு பார்த்தியா? கல்யாணியின் முகத்தையே பார்த்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகராமல் அடமாக நின்று கொண்டிருந்தவனை வலுக்கட்டாயமாக வசந்தின் நண்பர்கள் ஜீப்பில் அமர வைத்து டிரைவர் காவலாளியிடம் கிளம்பும்படி சொன்னார்கள். மச்சி, எல்லாருக்கும் லவ் வரும் போகும். ஆனால் நமக்காக இருக்கிறவங்கள மட்டும்தான் நாம் நினைக்க முடியும். நீயும் அவளும் லவ் பண்ண ஆரம்பித்து 2 வருஷம் இருக்குமா? அதுக்கே உனக்கு இவ்வளோ தவிக்குதே. உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்து உன்னை மாதிரி ஒரு பையனையும் பெற்று எடுத்து அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உடம்பு முடியாமல் இறந்து போய் உனக்காகவே உங்கள் அம்மா இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களும் காதலிச்சு இருப்பாங்க தானேடா. காதலிச்சதுனால தானே நீ வந்து பிறந்திருப்ப. அவங்களுக்கு அவங்க காதல் பிரிவு இல்லையா? இல்லை உன் காதல் மட்டும்தான் உனக்கு வசதியா? அவங்கள மறந்துட்டு இவ கூடவே போய் நீயும் சாக போறியா? டேய், சும்மா வாய் இருக்குன்னு ஏதாவது பேசாதடா. நான் இப்போ அவ கூட போய் சாக போகிறேன், எங்கள் அம்மாவை மறந்துட்டு அவ கூடவே போக போகிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேனாடா? அப்போ இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய மனுஷன் இன்ஸ்பெக்டர் உன்கிட்ட பொறுமையாக பேசிட்டு இருக்காருடா. இப்பொழுதும் புத்தி தெளியாமல் கழுத்து உடைய கல்யாணியின் வீட்டையே பார்த்து கொண்டு ஜீப்பு நகர அழுது தீர்த்து கொண்டிருந்த வசந்தை ஆதரவாக தட்டி கொடுத்தார் இன்ஸ்பெக்டர். இங்கே பாரு தம்பி, நீ அவனுங்க மேலே கேஸ் எல்லாம் கொடுத்து சல்லி நிமிஷம் கூட நிற்காது. நீ இப்போ கேஸ் கொடுத்தினா நீ யார் என்னங்கிறத தோன்றி துருவ ஆரம்பிப்பாங்க. நீ சொன்னியே 2 நாள் கதை, அதை நான் நம்புவேன். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது நீ நல்ல வேணும். ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தற்கொலைக்கு தூண்டுனதா ஓ மேலே கேஸை கூட அவங்க திருப்புவாங்க. உனக்கு வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, படிக்கிற பையன், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி கேஸ் பின்னாடி ஓடி அலைய போறியா? உன்னை பார்த்து இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட ஏறின பையன் மாதிரி தெரியல. அந்த பொண்ணு மறந்துட்டு அடுத்த வேலையை பாருன்னு நான் சொல்ல வரல. ஆனால் முதல்ல போய் உன் அம்மாவை பாரு. காலையில் ஃப்ரெண்டு விஷயமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்தவன் இப்போ மதியம் ஆகுது, ஒரு ஃபோன் கூட பண்ணலை அவங்களுக்கு. அவங்க பண்ண எந்த ஃபோனையும் நீ அட்டனும் பண்ணலை. என்னாச்சு ஏதாச்சுன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. முதல்ல உங்கள் அம்மாவை போய் பாரு, அடுத்து எல்லாமே மாறும், மறந்தும் போகும் என்று கூறியவர் தன்னுடைய ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் கிழித்து எறிந்துவிட்டு அவர்களின் வண்டி சாவியை எடுத்து கொடுத்து கிளம்பும்படி தன்னுடைய பர்சனல் எண்ணை அவர்களுக்கு கொடுத்து அவசரம் என்றால் தன்னை கூப்பிடும்படியும் கூறினார். 2 நாட்கள் நண்பனுக்கு உடம்பு முடியவில்லை. அவனுடன் இருந்துட்டு வருவதாக அன்னைக்கு அழைத்து கூறிவிட்டு நண்பர்கள் எடுத்து தங்கியிருக்கும் அறைக்கு சென்றான். அவனின் நண்பர்கள் அத்தனை பேரும் குடிப்பார்கள். ஆனால் அவளை மறக்கும் எண்ணத்தில் கூட அவன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகவில்லை. போதை பழக்கத்தை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. நண்பர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாகவே காதல் தோல்வி என்று வரும் இளைஞன் முதலில் கையில் எடுப்பது குடியைத்தான். ஆனால் இவனோ குடியை கூட வெறுத்து முழு நேரமும் கல்யாணியை பற்றி சிந்திப்பது மட்டுமே அவனுடைய போதையாக ஏற்றுக்கொண்டான். உயிர் நீங்கி போனவளே, என் உயிர் வாங்கி போனவளே, என் உயிர் போன தேகம் மட்டும் நடமாடுதே, பாரமா என் வாழ்வே, பாரமா நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறு முன்னே, அழகான வாழ்வொன்று அதை கீறுதே, தாங்குமா என் உள்ளம் தாங்குமா? உன் போன்ற புன்னகையால் என் வாழ்வை குடிப்பவள் யார்? உன் போன்ற பார்வையினால் என் கண்ணை எரிப்பவள் யார்? ஒரு தொடர்கதையே இங்கு விடுகதையா? அந்த விடையின் எழுத்து எந்தன் விதி வந்து மறைத்ததா? பொங்குதே கண்ணீரும் பொங்குதே, சிந்துதே கண்ணீரும் உன் பின்பம் தங்குதே என்ற பாடல் வரிகளுடன் டைரி எழுதப்பட்டு முடிந்தது. எதிரில் இருப்பவரை பார்க்க முடியாத அளவுக்கு கண்கள் எல்லாம் மறைக்கும் அளவு கண்களில் கண்ணீரோடு விசாகா தன் கணவனின் கடந்த காலத்தையும் காதல் வாழ்க்கையையும் படித்து அதில் மூழ்கி இருந்தாள்.
ஏன் கடவுளே, எனக்கு இப்படி ஒரு காதலை நீ கொடுக்கல? நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்னு எனக்கு காதல் வாழ்க்கை கூட உண்மையானதை அமைச்சு கொடுக்கல. இதோ பரிசுத்தமான பவித்திரமான புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கான். சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. ஆனா அவனோட முதல் காதல் நான் இல்லையே. இப்ப அவன் என்னை காதலிச்சாலும் அவளை காதலிச்ச அளவுக்கு காதலிக்க முடியுமா? எனக்கு அந்த கல்யாணியா நான் இருந்திருக்க கூடாதான்னு ஏக்கமா இருக்கு. எனக்குன்னு ஒரு காதல் வாழ்க்கை முழுக்க முழுக்க எனக்கே சொந்தமான ஒருவனை எனக்கு ஏன் நீ கொடுக்கல கடவுளே? எனக்கு ஒரு சமயம் காதலனை தேர்ந்தெடுக்க தெரியலையா? இல்லை, எனக்கான காதல் நீ படைக்கவே இல்லையா? இவ்வளவு எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே. ஹாரூன் தான் என்னோட முதல் காதல்னு சொல்ல மாட்டேன். எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன், நேசிச்சிருக்கேன், என்னோட க்ரஷ்ன்னு டிக்ளேர் பண்ணி சுற்றி இருக்கேன். ஒன் சைடு காதல்னு எத்தனையோ என் வாழ்க்கையில் வந்து போயிருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் நிலச்சி இருக்கும்னு நினச்சது ஹாரூனை மட்டும்தான். அவன் முழுக்க முழுக்க சுயநலமாக மாறிட்டதுனால எனக்கு காதல் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இப்போ என் புருஷன் நான் 1000 தப்பு பண்ணாலும் என்கிட்ட நான் பண்ண தப்புனால தானே இப்படி நடந்துக்கிட்டான். அவனோட காதல் மட்டும் எனக்கு போதுன்னு நினைக்கிற நேரத்தில் அவனோட கடந்த காதல் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி காட்டியிருக்க. எப்பவுமே நீ செகண்ட் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்றியா? எனக்கு ஏன் ஒரு மனுஷனோட தூய்மையான முதலான பரிசுத்தமான காதல் கிடைக்கல? டைரியை மூடித்த வைத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு பேசி கொண்டிருந்தாள் மனதோடு விஷாகா. மகனும் கணவனும் வரும் அரவம் கேட்டு மீண்டும் எடுத்த இடத்திலேயே அந்த டைரியை வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்று புகுந்து விட்டாள். எவ்வளவு முயன்றும் தன்னுடைய அழுத விழிகளை அவளால் சரிப்படுத்த முடியவில்லை. முகத்தை அலம்பி வந்து சிறியதாக ஃபேர் அண்ட் லவ்லி கிரீமை முகத்தில் பூசிக்கொண்டு அவள் கண்ணிற்கு காஜல் வைத்து ஸ்டோன் வைத்த பொட்டை நெற்றியில் ஒட்டவும் அழுத முகம் மறைந்து சிறிது ஜொலிப்பு தந்தது. மாம், உங்கள் கூட போகிற ட்ராவலில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாம். அப்பா வந்தால் என்ன, நீங்களும் என் கூட வரலாம் இல்லை? இதோ கடவுளிடம் கேட்டாலே எனக்காக ஏங்கும் மனம், எனக்காக பரிதவிக்கும் குரல் கடவுள் காட்டி கொடுத்து விட்டான் போலும். பள்ளி முடிந்து எனக்காக தவித்து ஓடி வந்து அணைக்கும் மகன், அதுவும் எத்தனை காலத்திற்கு? ஒரு 20 வயது அவனுக்கு என்று ஒருத்தி வந்துவிட்டால் தன்னை நினைக்க தானும் 2ஆம் பட்சமாகி போகுமே. அப்போ எனக்கான நேசம் யாரிடம் தான் இருக்கிறது? மீண்டும் கண்கள் எல்லாம் கரித்து கொண்டு வந்தது. தன்னை கட்டி அணைத்த மகனை இறுக்கி அணைத்தவளுக்கு கண்களில் 2 சொற்று கண்ணீர். டேய், இந்த 1 வாரமாக தானடா நான் கொண்டு வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கே என்னடா பெரிய அம்மாவும் பிள்ளையும் படம் ஓட்டுறீங்க? கேலி செய்த வசந்திற்கு ஏனோ 2 நாட்களாக மனைவியின் முகம் பேயடித்தது போல் இருப்பதாகவே தோன்றியது. அவளுக்கு தன்னுடைய கடந்த காலம் தெரிய வந்திருக்கும் என்கின்ற யோசனையெல்லாம் இல்லை. ஹாரூனாலோ தன் நண்பனாலோ ஏதேனும் பிரச்சனை நெருங்கி வந்திருக்குமோ என்கின்ற பயம்தான். டேய் போடா, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி கூட என்னை தனியாக இருக்க விடு, ஓடு. என் தந்தையின் கூற்றில் ஓடியவன் ரூம் வாசலில் நின்று தந்தையிடம் நாக்கை திருத்தி சேட்டை செய்துவிட்டு உள்ளே சென்று மறைந்தான். அவன் சென்றதுதான் தாமதம். இன்று இப்பொழுது வரை முட்டி போட்டு தன் மகனை திரும்பி பார்த்து கொண்டிருந்தவளை ஒற்றை கைப்பிடித்து தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் வசந்த். என் குல்ஃபிக்கு 2 நாளாக மனசை ஏதோ போட்டு பிசையுது அப்படின்னு உன் கண்ணும் முகமும் சொல்லுது. என்கிட்ட சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கூட இருந்து பார்த்துக்குவேங்கிறத முதல்ல நம்பு. என்னை தவிர நீ யாரையும் நம்ப வேண்டாம், சரியா என்றவன் அவளின் பின்னங்கழுத்தை பிடித்திழுத்து நெற்றியில் பாந்தமாக இதழ் ஒற்றினான். நெற்றியை கடந்த அவன் இதழ் கலங்கி நின்று அவளின் 2 கண்களையும் பாந்தமாக ஒற்றி எடுத்தது. அடுத்து கோபத்தில் சிவந்திருக்கும் மூக்கின் நுனியையும் மூக்கில் ஒய்யாரமாக வீற்றிருக்கும் அவனுக்கு பிடித்த அவளின் ஒற்றைக்கல் மூக்குத்தியிலும் இதழ் பதித்தான். 2 கைகளாலும் அவளின் முகத்தை தாங்கி கண்ணிரண்டிலும் எச்சிகள் தெறிக்க நச்சென்று முத்தம் வைத்தவன் அவளின் இவளின் இதழுக்கும் ஒரே 1 இன்ச் இடைவெளியில் நின்று அவளின் கண்ணையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன நினைத்தாயோ? அவளின் தலையை மெல்லமாக ஆட்டிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டான். இவ்வளவு நேரம் உயிரற்ற சிலையாக இருந்தவள் இப்பொழுது அவனின் முத்தத்தில் உயிர் பெற்று மேலும் மனதெல்லாம் ஏதோ பிசைய கல்யாணியின் நினைவே அவளை ஆக்கிரமித்தது. எப்படி தாங்கி இருப்பான் அவளின் நினைப்பை என்றுதான் இப்பொழுதும் அவளுக்கு யோசிக்க தோன்றியது.
அந்த பாட்டோடு அந்த டைரி முடிந்து விட்டதாக நினைத்து மூடி வைத்து விட்டு சென்றவள் ஒரு 10 பக்கங்கள் கடந்து படிக்க ஆரம்பித்திருந்தால் அவள் வாழ்க்கையில் இன்னும் பல பிரச்சனைகள் நடக்கப் போவதை அவள் முன்கூட்டியே அறிந்து தடுத்திருக்கலாம். ஆனால் விதி யாரை விட்டது? அத்தியாயம் 47. கண் விழித்து பார்த்தபோது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லில் எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், உன் காலடி தளத்தில் நான் பூத்திருக்கிறேன். டிவியில் ரஹ்மானியா என்று ஓடிக்கொண்டிருந்த காதல் சோக பாட்டை தன்னை மறந்து கேட்டுக்கொண்டிருந்தவளை வசந்தின் குரல் கலைத்தது. என்னடி இவ்வளோ ஃபீலிங்காக பாட்டு கேட்டுட்டு இருக்க? லவ் ஃபெயிலியர் எதுவும் ஆயிடுச்சா? அப்படின்னா கூட இது ஒரு பையன் பொண்ணுக்காக ஏங்குற சாங் தானே, இதை நீ ஏண்டி கேட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் இவ்வளோ ஃபீலிங்கா என்று டைனிங் டேபிளில் சாப்பிட்டு கொண்டிருந்தவள் ஓடிக்கொண்டிருந்த பாடலில் லயித்து போய் இட்லியை அளந்து கொண்டிருந்தாள். பின்பு சாப்பிட மனமில்லாமல் எடுத்துக்கொண்டு வெளியில் நாய்க்கு வைத்துவிட்டு அடுப்படிக்கு பாத்திரம் கழுவ சென்று விட்டாள். அவள் செல்லும் பொழுது வசந்தின் கண்களும் அவள் பின்னே தொடர்ந்தது. ஏண்டி இங்கே ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? ஒருவேளை ரகுமான் சாய்ரா டிவோர்ஸ் நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டு இருக்கியா என்ன? சிரியாமல் வம்பு செய்து கொண்டிருந்தான் தன்னவளிடம். தன்னவள் சமூக வலைத்தளத்தில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருப்பவளாயிற்றே. இதோ நேற்று நள்ளிரவு கூட 4 அலும்பொம்மையை போட்டு ரஹ்மான் விவாகரத்தை துக்கமாக பகிர்ந்தவள் தானே. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? லூசு மாதிரி பேசாதீங்க. பின்ன நீ தாண்டி சம்மந்தம் இல்லாமல் லவ் ஃபெயிலியர் சாங்கு இவ்வளோ ஃபீலிங்காக கேட்டுட்டு, அதுவும் பாதி சாப்பாட்டோட எந்திரிச்சு போகிற அளவுக்கு ஃபீலிங்காக தானடி சுற்றிட்டு இருக்க. கண்ணாடியில் போய் உன் முகத்தை பாரு, ஏதோ உனக்கே லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தான் இருக்குது. வளராதீங்க. எனக்கு என்ன லவ் ஃபெயிலியர்? அதான் குத்துக்கல்லு மாதிரி நீங்கள் நிற்கிறீங்களே குறுக்க, தள்ளுங்க என்று அடுப்படி வேலையை முடித்து கொண்டு அடுத்து படுக்கை அறைக்கு சென்றாள் விசாகா. ஏண்டி உனக்கும் எனக்கும் வந்தால் அதுக்கு பேர் லவ் ஃபெயிலியரா? உன்னோட தொடுப்பு அந்த மைதா மாவு மண்டையை போட்டுட்டானா என்ன? இல்லை உன்னை கழட்டி விட்டுட்டானா? ஏன் இப்படி தாடி வச்ச தேவதாஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கணவனின் தொண கேள்வியில் முகத்தை சிறுசிறுப்பாக வைத்து கொண்டு உரைமாட்டி கொண்டிருந்த தலையணையை வெடுக்கென்று பெட்டு மேல் வீசிவிட்டு கடுகடு முகத்தோடு கையை கட்டி வசந்தையை முறைத்து கொண்டு நின்றாள். அது இல்லடா பட்டுக்குட்டி, ஒரு வாரமாக ஆஃபீஸ்க்கு போக மாட்டேங்கிற, வீட்டில் இருந்து வேலை பார்க்குற, எனக்கு தெரிஞ்ச ஃபோன் அதிகமாக நீ யூஸ் பண்ணுற மாதிரியும் தெரியல. முக்கியமாக மிட் நைட்டில் எழுந்திரிச்சு ஸ்லீப்பர் செல் மாதிரி எங்கேயாவது போயிடுவ. இப்போ எங்கேயுமே போகாமல் இங்கேயே பெட்லேயே படுத்து நல்லா தூங்குற. அதனால் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலான்னு வேற ரொம்ப சோகமான லவ் சாங்காக கேட்டுட்டு இருக்கியா? உன்னோட ரிங்டோன் கூட மாற்றிட்டதானே? மனைவி இன்னொரு ஆணுடன் நடு இரவில் பேசுகிறாள் என்பதை கூட சாதாரணமாக கடக்கும் இவன் எந்த மாதிரியான்? எங்கே இருந்து பார்த்தாலும் என்னோட வேலையை நான் தானே பார்க்க போகிறேன். அதனால வீட்டில் இருந்து பார்க்குறது ஏன் இஷ்டம். அது போக நீங்களும் ஒரு வாரம் ஆஃபீஸ் கவனிக்காமல் வீடே கதின்னு சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. நான் ஏதாவது கேட்டேனா? போய் முதல்ல பிஸ்னஸை பாருங்கள், என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இல்லாமல். கடைசி வார்த்தை மட்டும் மனதுக்குள் மென்மையாக முணுமுணுத்து கொண்டாள். எரிச்சலாக கூறுவது போல் இருந்தாலும் தன்னையே கவனிக்க ஒருவன் இருப்பது ஏனோ வெகு நாள் கழித்து பிடித்துதான் இருந்தது. சரி அதை விடு. ஹாரூன் உன்னை கலட்டி விட்டா சொல்லு, நம்ம கேக் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். மனைவியின் மனதை அறிய படுத்தே விட்டானையா என்னும் மாடுலேஷனில் வசந்த். உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? உங்கள் பொண்டாட்டியோட எக்ஸ் லவர் கூட இன்னும் நான் கான்டாக்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறா. டச்சில் இருக்கேன், பழகிட்டு இருக்கேன், திடீர்னு இப்படி லவ் ஃபெயிலியர் சாங் கேட்குறேன், எக்ஸ் ஒன்றை கழட்டி விட்டுட்டானா அப்படின்னு என்கிட்டயே வந்து வெக்கமே இல்லாமல் கேட்குறீங்க. என்ன ஒரு 4 அரை அரைஞ்சு ஃபோனை பிடுங்கி வச்சு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அவன் கூட எப்படி நான் கான்டாக்டில் தொடர்ந்து இருக்க முடியும்?
விசாக கோபமாக பேசுவது போல் காட்டிக்கொண்டாலும் அத்தனை ஆதங்கம் அவள் பேச்சில். என்னை கெட்டுப்போக விட்டு விட்டாயே என்று. ஹஹா, என்னடி நீனு இவ்வளோ வைலன்ஸாக இருக்க? நல்ல வேலை நீ பொண்ணா பிறந்துட்ட. பையனா இருந்திருந்தா என்னோட காலை உடச்சி வீட்டுக்குள்ளேயே வச்சு எனக்கு சோறு போட்டிருப்ப போல. இதற்கும் சிரித்து கொண்டே பதில் சொல்லும் வசந்தை கோபமாக முறைத்து கொண்டு மாடிக்கு ஏறி வானில் தெரியும் வட்ட நிலவை வெறித்து கொண்டிருந்தாள். ஹே குல்ஃபி, உனக்கு என்னதாம்மா ஆச்சு? மனசு விட்டு பேசினா தானே என்னால் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும். நீ சரியே இல்லைங்கிறது எனக்கு நல்லா புரியுதுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்க. சரி, உன் இஷ்டம் என்று கிளம்ப போனவனை விஷாகாவின் குரல் தடுத்து நிறுத்தியது. ஒரு நிமிஷம். என்ன என்னும் விதமாக நின்று பார்த்தவனிடம், நான் பெட்ரூமில் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலையே. ஹாரன் கூட பேசும்போது ஏன் அவன் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட அதானே? சொல்லப்போனால் நீ பெருசாக தப்பெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை விஷாகா. உனக்கு பிடிச்ச ஒருத்தனோட மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்க, அவ்வளோதான். அவன் கூட பேசாத, அவன் கூட சேர்ந்து போகாத, பார்க்காதன்னு சொல்லி மேலும் மேலும் உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. ஆல்ரெடி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இணையிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலாவது உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்லி தான் நான் விட்டேன். எனக்கு தெரியும் உன்னை மீறி உனக்கு எந்த பாதிப்பும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அதனால தான் உன்னை உன் ஃப்ரீடமில் சந்தோஷமாக இருக்க விட்டேன். நான் ஹாரன் சரியில்லை தப்பானு சொல்லியிருந்தா உன் மனசு கண்டிப்பாக கேட்டு இருக்காது. ஆனால் நீயா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி வரும்போது அதோட கிளாசிக் வேறு மாதிரி இருக்கும். அநேகமாக இப்போ நீ தள்ளி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். உண்மைதான், நீங்கள் சொல்லியிருந்தா அவனை பற்றி நம்பியிருக்க மாட்டேன். இப்பையும் அவனை பிடிக்காமலாம் அவன் மேலே தப்புன்னு நான் ஒதுங்கி வரல. அவன் என் கூட இணையிறதுனால அவனோட பர்சனல் லைஃப்பில் சரியாக பார்க்க மாட்டேங்கிறானே ஒரு எண்ணம். அதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு வீட்டில் இருக்கேன். அவனோட ஃபோன் எடுக்காமலும் இருக்கேன். நான் அவனுக்கு எல்லா வகையிலும் துணை இல்லாமல் இருந்தால் வேறு வழியே இல்லாமல் அவன் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை நாடித்தான் ஆகணும். எப்படியாவது அவங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகட்டுங்கிற ஒரு எண்ணம் தான். இது வேறையா? நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயந்தான். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ தான் ஏமாந்து போகிற 2 வருஷமாக ஒரே வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அடுத்த கட்டத்தில் முயற்சி பண்ணாமல் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அடுத்த கட்டம்னு நீ எதை சொல்கிற? அவங்க பர்சனல் தானே. ஆனாலும் நீ இருக்க, அதனால அவன் அடுத்த கட்ட முயற்சி பண்ணாமல் இருப்பாங்கிறதெல்லாம் இல்லை. அவன் ஒரே வண்டியில் 2 குதிரை ஓட்டுறாண்டி. இருந்தாலும் பட் அவன் எனக்கு எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கணும்னு தோணுது. அண்ட் உங்களை விட்டும் தான். ஹாரனை விட்டு நீ விலகி இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் உன்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் என்னை விட்டு நீ விலகணும்னா என்னுடைய சம்மதமும் அதுக்கு தேவை. நம்ம பெற்று வச்சிருக்க குழந்தைக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதை நானும் யோசிக்கணும். இந்த மாதிரி பர்சனலாக உன்னோட உணர்வுகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேணால் என்னால் ஒதுங்கி இருக்க முடியுமே தவிர என் பிள்ளைக்கு முன்னாடி எப்பையும் போல தான் என்னால் இருக்க முடியும். அண்ட் நான் ரொம்ப நாளாக மனசில் அடக்கி வச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிறந்ததுலேருந்து இத்தனை நாளாக கவனிக்காத ஒருத்தனை திடீர்னு நான் போய் கவனிக்கும் போது தான் நான் தாண்டா உங்கள் அப்பான்னு சொல்லி செல்லம் கொஞ்சும் போது அதை அப்படியே அப்பான்னு முழுசாக ஏற்றுக்கிட்டு ஓடி வந்தானா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டுமா தான் இருக்க முடியும். அந்த விஷயத்துக்கே நான் உன்கிட்ட பெரிய நன்றி கடன் பட்டு இருக்கேன். அந்த ஒரே காரணத்துக்காக இப்போ உன்னோட உணர்வுகளை மதித்து நான் ஒதுங்கி இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக உன்னை விட்டு இனி ஒரு தரமும் விலகி இருக்க மாட்டேன் விஷாகா என்றவன் வேறு எந்த மறுமொழியும் கூறாமல் கீழே இறங்கி சென்று விட்டான். கணவனின் பேச்சில் ஆடிப்போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் மீண்டும் அந்த இருளை வெறித்து கொண்டிருந்தாள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல வசந்த். எனக்கு என்ன வேணும், இப்போ என்ன தேவை, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோட லவ் ஃபெயிலியர் நேரத்தில் கூட என்னால் அழுது புலம்ப முடிஞ்சிருந்துச்சு. அதை தாண்டி என்னை என்கேஜாக வச்சுக்க என் ஃபேமிலி இருந்தாங்க. தென் நீங்கள் அடுத்ததாக என் லைஃப்குள்ளே உடனே வந்துட்டதுனால அதை பற்றி யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லை. நான் இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனால் உங்களோட காதலோட இழப்பு என்னை முழுசாக பைத்தியமாக்கி நிற்கிது.
ஒரு பொண்ணை உங்களால் இந்த அளவுக்கு நேசிக்க முடிஞ்சிருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொண்ணுங்களை மதிக்க தெரியாத ஒரு ஆள் தான் என் பிம்பத்தில் இருந்தீங்க. ஆனால் உங்கள் காதல் வாழ்க்கையும் கல்யாணியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டது பிறகு ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ மதிப்பு இவ்வளவு மரியாதை கொடுத்து அவளோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க முடியுமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் தான் உங்களை சரியான கோணத்தில் பார்க்கலையோ, கிடைச்ச லைஃப்பை நான் தான் கோட்டை விட்டுட்டேனோன்னு தோணுது. சில குற்ற உணர்ச்சி சில நேரத்தில் செய்கிறது தப்பு சரின்னு மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட போராட்டமாக இருக்குது. என்னால் நெஜத்தை விட்டுட்டு எங்கேயும் ஓடி போகவும் முடியல. கண்ணு முன்னாடி வந்து பயமுறுத்துது. அதனால தான் எல்லாத்துக்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கலாம்னு இருக்கேன். இப்போவும் நான் சுயநலமாக தான் யோசிக்கிறேன். நான் எடுக்கிற முடிவு தப்பா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பற்றி தெரியாத, நம்ம வாழ்க்கையை பற்றி தெரியாத, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட ஆறுதல் தேடுனா ஐ ஃபீல் பெட்டர் என்று அந்த இருட்டிடம் பேசிக்கொண்டிருந்தவளுக்கு மூளையில் வந்து போனது என்னவோ சிவசங்கரின் நினைவுகள் தான். அன்று கணவன் செய்த அதே தவறை இன்று மனைவியும் செய்ய துணிந்து விட்டாள். எல்லோரும் தவறு தெரிந்து செய்வதில்லை. குழப்பமான மனநிலை, மோசமான சூழ்நிலையில்தான் அவர்கள் தவறான முடிவு எடுக்க தூண்டுகிறது. அதேபோல் தான் யாரிடமும் ஆதரவு கேட்க என்று தெரியாமல் நண்பர்களிடம் குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொண்டு வசந்த் செய்தது பெரிய தவறு என்றால், ஒரு பெண்ணாக மீண்டும் ஆண் நண்பரை தேர்ந்தெடுத்து தன் கணவனின் கடந்த கால வாழ்க்கையும் அதனால் தான் பாதிக்கப்பட்டு இருப்பதையும் கூறப்போவது இன்னும் பெரிய தவறுதான். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்கிறது நம் வாழ்க்கையின் நடைமுறை. தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்துதானே ஆக வேண்டும். வசந்த் இத்தனை காலம் 7.5 சனியை அனுபவித்துவிட்டு இப்பொழுதுதான் அதிலிருந்து விடுபட்டது போல் உணர்கிறான். ஆனால் தெரிந்தே ஒருத்தி அங்கு கால் வைக்கப் போகிறாள். இவளை பிடித்து கொண்டாட ஆட்டப் போவது கண்டக சனியா இல்லை அஷ்டம சனியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அத்தியாயம் 48. ஹலோ, என்ன மேடம் காலையிலேயே ஸ்வீட் சர்ப்ரைஸ், இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்கிறீங்க? இடைவிடாத காலிங் பெல்லின் சத்தத்தில் கேட்டு கதவை திறந்து சிவசங்கருக்கு எதிரே வந்து நிற்கும் விசாகா அதிர்ச்சி. அதலிலும் எப்பொழுதும் மகன் இல்லாமல் அவளை பார்க்கவே முடியாது. ஆனால் இன்று தனியாக அவள் வந்து நிற்பதே பெரிய அதிர்ச்சியாகவும் தன்னுடைய திட்டத்திற்கு இன்று பிள்ளையார் சொல்லி போட்டுவிடலாம் என்றும் நினைத்து கொண்டு முகத்தில் எதையும் காட்டாமல் பார்த்து கொண்டே நின்றான். வாய் முழுவதும் பல்லாக சிவசங்கர். என்ன சார், உள்ள கூட கூப்பிடாம வாசலோடு அனுப்பிச்சி விட்டுருவீங்க போல? ஹஹா, வெல்கம் மேடம், வெல்கம் ஹோம். வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன லிட்டில் சாம்ப் ஆளை காணோம்? அவன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன். ஓ, வேலைக்கு போகலையா? லீவா? போ. என் புருஷனுக்கு மேலே கேள்வியாக கேட்குறீங்க டாக்டரே. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் 1 வீக்காக. அதெல்லாம் பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ண தான் நான் வந்திருக்கேன். நகருங்க, உள்ளே போவோம். இயல்பாக அவள் சிவசங்கரை நகர்த்தி கொண்டு அடுப்படிக்குள் சென்று மூவருக்கும் தேநீர் கலக்கிவிட்டு வந்து சிவசங்கரின் அன்னையை பார்த்து அவருக்கு தேநீர் பருக கொடுத்துவிட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு பிறகு வந்து ஹால் சோபாவில் அமர்ந்தாள் விஷாகா. அவள் செய்வதை ஒவ்வொன்றாக மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் செல்லும் வழியெல்லாம் பின்னே சென்று இறுதியாக அவனும் வந்து அவளின் அருகே அமர்ந்தான். சற்று இடைவெளி விட்டு, நடிப்பை கண்டினியூ பண்ணணும்ல பாஸ், அதுக்காக தான். அப்பா, டீ குடித்தாதான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்கிது. இப்போ கேளுங்க, உங்களோட தொடர் கேள்வி எல்லாத்துக்கும் நான் ராபிட் ஃபயர் மாதிரி பதில் சொல்ல ரெடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஷாகா, நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் உங்கள் முகமே சொல்லுது ஏதோ பெரிய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கீங்கன்னு. ஸோ நீங்களே ஆரம்பிங்க. உண்மைதான் சிவா, எனக்கு கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். என்னை பற்றி அதிகமாக தெரியாத புதுசான ஒருத்தராக இருந்தால் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். அதனால தான் நான் உங்களை செலக்ட் பண்ணேன். அண்ட் நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேறு. நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? ஓ கமான் விஷா, ஃபார்மாலிட்டிலாம் வேணாம். என்னோட மிர்ச்சிக்கு இவ்வளோ ஃபார்முலாக பேச தெரியுமா என்ன? டோன்ட் வரி, ஃபீல் ஃப்ரீ, என்ன வேணாலும் பேசலாம். எனக்கு தூக்கம் வரல, உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் டயர்டு கூட இருக்காது. எப்பொழுதும் போல இப்பொழுதும் விசாக இருந்த மனநிலையில் சிவசங்கரின் தேன் தடவிய விஷச்சொற்கள் அவளுக்கு புரியவில்லை.
எது உங்களோட மிர்ச்சியா? சரிதான் டாக்டரே, அதனால தான் இங்கே நிறைய ப்ராப்ளமே ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்னா எப்படி? நான் ஒரே ஒரு விஷயக்காதாங்க, எத்தனை பேருக்கு பங்கு கொடுக்க? பாவம் இல்லை. ஆஹா சரிதான், ஆனால் உங்களை பங்குக்கு எல்லாம் கேட்க மாட்டேம்மா. ஏன்னா நீங்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகை, அதனால பிடிச்ச பூவாகவே இருந்தாலும் ஸ்மெல் பண்ணுறது ரொம்பவே தப்புங்க. தேங்க்ஸ். இந்த ஒரு பாதுகாப்புனால தான் உங்ககிட்ட தயக்கம் இல்லாமல் பேச முடியுது. பட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஒவ்வொன்றா சொல்லுங்கள். முதல்ல இந்த 1 வீக் எதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுங்கள். ஹாரூன் கிட்ட இருந்து விலகி இருக்கலாம்னு தான் வீட்டில் இருந்தே வேலை செய்கிறேன். தென் அவனோட ஃபோனையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கோபம் வரும், ரொம்ப தேடுவான். அதுக்கப்புறம் என்னை மறந்துட்டு அவனோட ரியாலிட்டியான லைஃப்குள்ளே ஈடுபடுவான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவன்கிட்ட இருந்து கொஞ்சமாக விலகிட்டு இருக்கேன். பட் எனக்கும் இந்த விலகல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல மிர்ச்சி, ரொம்ப நல்ல முடிவு தாங்க. அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, அவனுக்கு அவங்க லைஃப்பை அவங்களே பார்த்துக்கட்டும். உங்களுக்குன்னு செப்பரேட்டான ஃபேமிலி இருக்குது. எதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும்? எல்லாருக்கும் பாஸ்டில் ஒரு லவ் இருக்கலாங்க. அதுக்காக கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட ஃப்ரெண்டாக கூட பழகினாலும் அது தப்பாக தான் போய் முடியும். இப்போ எடுத்த டெசிஷன் முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிமேலாவது உங்கள் மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். எங்கத்த டாக்டரே ஃப்ரீயாக இருக்கிறது என்றவள் எதர்ச்சியாக கணவனின் டைரியை எடுத்ததும் அதில் அவனுடைய காதல் பக்கத்தை புரட்டி படித்ததும் அதிலிருந்து தன் மனது படும் பாட்டையும் கணவனின் தற்போதைய நடைமுறையும் ஒன்றுவிடாமல் ஒப்பித்து விட்டாள். இவளும் வசந்தும் செய்யும் பெரிய முட்டாள்தனம் என்னவென்றால், தன் நண்பர்களிடம் அல்லது முன்பின் தெரியாத ஒருவரிடமோ தன்னை பற்றி கூற வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் தவறவில்லை. ஆனால் காலையில் எழுந்து பல் துலக்கியது முதல் இரவு படுத்து போர்த்தி கொண்டது வரை அத்தனையும் ஒன்றுவிடாமல் வரிசையாக ஒப்பிக்க வேண்டும் என்பது அவசியமில்லையே. தனக்கு அவரிடமிருந்து என்ன மாதிரியான ஆலோசனை வேண்டுமோ, என்ன மாதிரியான முன்மொழிதல் வேண்டுமோ அதை மட்டுமே, அந்த விவகாரத்தை மட்டுமே மேலோட்டமாக பகிர்ந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதையெல்லாம் மனசாந்திக்காக மட்டுமே தான். அடுத்தவரின் முடிவை கேட்டு நடக்கும் அளவிற்கு நம் மூளை பலவீனமானது அல்ல. அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் கூறிய ஆலோசனை தனக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை கூட தன் மூளை சொல்வதை தான் அங்கு நிறைவேற்றுகிறது. அதனால் இது எல்லாம் வெறும் கண்கட்டு வித்தை தான். இவர்களும் அவர்களுடைய அத்தனை அந்தரங்கத்தையும் ஒன்றுவிடாமல் ஒப்பித்திருக்கிறார். அப்போ அவனுக்கு இதில் சுவாரஸ்யம் கூடுமே தவிர ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று பெரிதாக தோன்றாது. அவனின் முகபாவனத்தையாவது படித்திருந்தால் இவள் சுதாரித்து முந்திக் கொண்டிருக்கலாம். பார்ப்போம். இவள் வசந்த் அளவிற்கு முட்டாள் இல்லை. இதில் வசந்த் விசாகா என்பதை இன்னும் சுருக்கி ஆண்கள் பெண்கள் என்று வைத்துக்கொள்வோமே. பொதுவாக பெண்களுக்கு ஒரு உள்ளுணர்வு அடித்து கூறும். அவர்கள் மூளையில் ஏதேனும் எதிரில் இருப்பவர் தன்னை தவறாக நோட்டமிடுகிறார் என்பதையும் ஏதேனும் ஒரு விஷயம் உணர்த்திவிடும். பார்ப்போம் அது விசாகாவிற்கு எப்பொழுது வேலை செய்கிறது என்று. இதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கோ குழம்புறதுக்கோ என்ன இருக்குது? அவருக்குன்னு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்குது, அதை படிச்சிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட விட்டுருங்க. என்ன டாக்டரே நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? அவருக்கு பாஸ்டில் ஒரு லவ் இருந்திருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கிறதும் அவளுக்காக இவ்வளவு ஏங்கி இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதையும் புதுசாக இன்ட்ரெஸ்ட் வேற வருது. மறுபடியும் எங்களால் நார்மலான ஒரு குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவியாக வாழ முடியுமான்னு ஒரு குழப்பம். அதுதான் கேட்கலாம்னு உங்ககிட்ட வந்தேன். இதை சொல்லும் பொழுது இவ்வளவு நேரம் கண்ணை பார்த்து பேசிக்கொண்டிருந்த விஷாகா இப்பொழுது தரையை பார்த்து கூறியவள் கன்னம் சற்று சிவந்துதான் போயிருந்தது கணவனின் நினைவில். இதை கவனித்தவனுக்கு மண்டைக்குள் கொடூரமான எண்ணங்கள் உதயமானது. பின்பு கோணலாக இதழ் வளைத்தவன் அவளை மேலும் சலவை செய்ய தொடங்கினான். நீங்களும் சாதாரண பொண்ணு தானே நிரூபிச்சிட்டீங்க விஷாகா. ஏன் என்னாச்சு என்னும் விதமாக புரியாமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்ன என்னங்க, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை விட்டுட்டு இவ்வளோ நாள் விலகி இருந்ததற்கும் டெய்லி ராத்திரி குடிச்சிட்டு வந்து உங்களை தகாத வார்த்தையில் துன்பப்படுத்தினதுக்கும் என்ன காரணம்னு சொன்னீங்க?
அது என்னோட பாஸ்ட் லவ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படி நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குங்கிறத உங்ககிட்ட ஏன் மறைச்சாரு? அது 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 இதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? நீங்களும் டிப்பிக்கல் பொண்ணாக லவ் ஃபெயிலியர் ஆன பையன் புருஷனாக கிடைச்சா பொண்ணு ரொம்ப லக்கி அப்படின்னு நினச்சி நீங்களும் அவரை ஏற்றுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதை ஏன் ஒரு பையன் பண்ண மாட்டேங்கிறான்? லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணு லவ்வோட அருமை தெரியும், என்னை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு ஒரு பையன் அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? உடனே அவ கெட்டு போனதாக தானே நினைக்கிறான். ஆனால் இவர் அப்படி இல்லையே சிவசங்கர். என்ன அப்படி இல்லையேன்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்க விஷா, உங்களை பற்றி உங்கள் கணவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் சொன்னதை வச்சு தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதை ஹாரூன் இதே ஹாரூன் உங்களை அவனோட எக்ஸ் லவர்னு ஹாஸ்பிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டதும் அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களையும் வச்சு இன்னமும் நீங்கள் தொடர்பில் தான் இருக்கிறதாகவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ் லவ் இருக்குங்கிறத மறைச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் தானே அவர் உங்களை கொடுமைப்படுத்தினாரு. இப்போ அவருக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு லவ் இருந்திருக்குல்ல, அதை மறைச்சு தானே உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு மட்டும் உயிரோடு இருந்து இவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் ஏதோ ஒரு உதவி கேட்டுச்சு அப்படின்னா இவர் செய்யாமலா இருந்திருப்பாரு? செய்வார் தானே. அப்போ ஹாரூனுக்கு நீங்கள் செஞ்சதும் ஹாரூன் உங்களுக்கு செஞ்சது மட்டும் எப்படி தப்புன்னு இவ்வளவு நாள் இவர் உங்களை கொடுமைப்படுத்தினாரு? உங்களை மட்டுமா கொடுமைப்படுத்தினாரு? உங்கள் பையனுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய அப்பா பாசத்தை இந்த 3 மாசமா தானே அவர் கொடுத்துட்டு இருக்காரு. விஷாகாவின் முகம் யோசனையில் ஆழ்ந்ததை அவனின் புருவச் செழிப்பு காட்டி கொடுத்து விட்டன. எதிரில் அமர்ந்திருப்பவனுக்கு திருநெல்வேலி அல்வாவை தட்டு முழுவதும் வைத்து நக்கி சாப்பிடுவது போன்றதொரு ஆனந்தம், அத்தனை தித்திப்பு அவன் முகத்தில். இதுதானே அவனுக்கு வேண்டும். கணவன் மனைவியில் யாரேனும் ஒருவரையாவது தன் வசப்படுத்தி கொண்டு இருவரையும் வாழ விடாமல் செய்தல்லவா அவன் இலக்கு. அதில் இவ்வளவு நாள் வசந்த் மாட்டிக்கொன்று இன்று தப்பித்து விட்டான். இப்பொழுது விசாகா விரும்பிய மாட்டிக்கொண்டாள். எவ்வளவு நேர்த்தியாக இருந்தாலும் எதிலாவது ஒன்றில் சுதப்புவார்கள். இது எல்லோருக்கும் பொருந்துமே. மனைவி துயரத்தில் சிக்கி கொண்டது அறியாமல் அங்கு ஒருவன் மகனின் முழு ஆண்டு விடுமுறையில் ஹனிமூன் பிளானுக்காக எந்த ஊருக்கு செல்லலாம் என்று ஒவ்வொரு ஊரை பற்றியும் அலசிக் கொண்டிருக்கிறான். இதில் துரைக்கு நாடு விட்டு நாடு சென்று தேனிலவு வேண்டுமாம்.